உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? வாழ்நாளெல்லாம் உம்மை என்றும் புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன், இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். சொல்லுவீங்களா? நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். சொல்லுங்க வாய் திறந்து. நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் இயேசுவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் இயேசுவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காக மரித்த என் தேவன் நீரே, உமது அன்பை விட்டு விலகி நான் எங்கே ஓடுவேன்? வாழ்நாளெல்லாமே உம்மை என்றும் புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன், இயேசு நல்லவர் என்று. சொல்லுங்க சொல்லுங்க. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர். வாயை திறந்து சொல்லுங்க. நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். எல்லாம் நல்லது நல்லது. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே பாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீர், உம்மையே வாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்காய். உந்தன் அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது. ஈடிணையற்றதே உந்தன் கிருபை பெரியது, உந்தன் கிருபை பெரியதே. சொல்லுங்க. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் உள்ளளவும் என் இயேசுவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காக மரித்த என் தேவன் நீரே, உமது அன்பை விட்டு விலகி நான் எங்கே ஓடுவேன்? வாழ்நாளெல்லாம் உம்மை என்றும் புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன், இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். வாயை திறந்து. நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர். வாயை திறந்து. நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவம் மானீரே, பிரிக்க பட்டீரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவம் மானீரே, பிரிக்க பட்டீரே என்னை இணைக்கவே. உந்தன் அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது. கிருபையான இயேசுவே, கிருபை பெரியது, கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. வாயை திறந்து. கிருபை பெரியது, உந்தன் கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே, உந்தன் அன்பு பெரியது. எத்தனை பேர் சொல்லுவீங்க? உந்தன் அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது, அன்பு பெரியது, உந்தன் அன்பு பெரியது. ஈடிணையற்றதே உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது.
கிருபை பெரியது, உந்தன் கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் இயேசுவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காக மரித்த என் தேவன் நீரே, உமது அன்பை விட்டு விலகி நான் எங்கே ஓடுவேன்? கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. வாழ்நாளெல்லாம் உம்மை என்றும் புகழ்ந்து பாடுவேன். சொல்லுங்க, நல்லவர் நல்லவர். ரெண்டு கையை உயர்த்தி நல்லவரே, நன்மைகள் செய்பவரே. மறுபடியும் நல்லவரே, எஸ் நல்லவரே, நல்லவரே, நன்மைகள் செய்பவரே. எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால் உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே. ஈடிணையற்றதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, ஒரு தடவை கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே. ஈடிணையற்றதே, ஈடிணையற்றதே, கிருபை பெரியதே, கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்தீரே. சாபமாய் தொங்கி நீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை உம் சிரசினில் சுமந்தீரே. சாபமாய் தொங்கி நீரே என்னை ஆசீர்வதிக்கவே. அன்பு பெரியதே, அன்பு பெரியதே, அன்பு பெரியதே, அன்பு பெரியது, அன்பு பெரியதே, அன்பு பெரியதே, அன்பு பெரியதே, அன்பு பெரியதே. ஈடிணையற்றதே, கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க அன்பு பெரியதே. ஈடிணையற்றதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் இயேசுவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் இயேசுவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காக மரித்த என் தேவன் நீரே, உங்க நன்மை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? வாழ்நாளெல்லாம் உம்மை என்றும் புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. கைகளை தலைக்கு மேலே தூக்கி தட்டி, இந்த உலகத்தில் நான் பார்த்த எல்லாரும் விட இயேசு மிகவும் நல்லவர் என்று 10
பெற்று என்னை பால் ஊட்டி தாளாட்டி வளர்த்து என்னுடைய செல்ல தாயை விட இயேசு மிகவும் நல்லவர். நான் பிறந்த நாள் முதல் நான் வளர்ந்து வாலிபனாகிற சமயம் வரைக்கும் என்னை தோளில தூக்கி போட்டு சுமந்து என் தேவைகளுக்காக தன்னையே தியாகமாய் தந்த என் தகப்பனை விட இயேசு நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் அப்பா. நல்ல உம்முடைய பிரசன்னத்தில் இன்னைக்கு விடுதலையோடு ஆராதிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு நீங்க இருங்க. மாம்ச சத்தம் வேண்டாம் ஆண்டவரே, மனுஷனுடைய அறிவு வேண்டாம், திறமையிலிருந்து பேசுகிற வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே, சரளமாய் பேசுகிற ஆண்டவரே வார்த்தைகள் வேண்டாம். ஒவ்வொரு வார்த்தையும் அபிஷேகித்து தாங்க. உம்முடைய சபையை போசிங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணாத விசுவாசி தன் வாழ்க்கையில விளையாடுறான்னு சொல்றாங்களே, ஜெபிக்காத போதகன் சபையோடு விளையாடுகிறான் என்று சொல்லுகிறார்கள். நாங்க விளையாட விரும்பல ஆண்டவரே, நாங்க பயபக்தியோட ஜெபம் பண்ணி உம்முடைய பிரசன்னத்திலிருந்து கவனிக்க விரும்புகிறோம். May the Lord kindly speak to us. கர்த்தரோடு கூட பேசுவீராக. உம்முடைய சபையை பலப்படுத்தி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை உற்சாகமா தட்டி உட்காருங்க பார்க்கலாம். Yes, God bless you. உட்காருங்க. ஏன் டைம் தான், பயந்துடாதீங்க. நல்லது, கவனமா கவனிங்க. ஒரு ஆழமான சத்தியத்துக்குள்ள போவோம். நீங்க மேலோட்டமா கேட்டிருக்கீங்க. உங்களை ஒரு 5-6 அடி உள்ள கொண்டு போய் முக்கி எடுத்து மேல கொண்டு வர முயற்சிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களோட பேசும்படி ஆண்டவரின் உள்ளத்திலே வைத்தது பொருளாதாரத்திலே விடுதலை. A deliverance in economical situations. இன்னைக்கு அநேகருடைய பொருளாதாரத்திலே நல்ல விடுதலை இல்லை. People are in so many laxities. வாழ்க்கையில சம்பாதிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, வருமானத்துக்கான எல்லா வாசலுக்கும் அவங்க இடம் கொடுக்கிறாங்க, தொழில் செஞ்சு பார்க்கறாங்க. காலையில் ஒரு வேலை செய்யறாங்க, மத்தியானம் ஒரு வேலைக்கு போறாங்க, நைட்டு ஓவர் டைம் பார்க்கறாங்க. இது இல்லாம சைடில் ஒரு பிசினஸ் பண்றாங்க. என்ன பண்ணினாலும் இன்னும் இந்த பொருளாதாரத்துல abundance, ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதம் வரல. பரிபூரணமான ஆண்டவர் ஆராதிக்கிற ஜனங்கள் பலவிதமான பொருளாதார காரியங்களிலே குறைவுள்ளவர்களாய் இருப்பது பரலோகத்துக்கு ஒரு வெட்கக்கேடு, ஒரு துக்கக்கேடு. It is a blasphemy unto God if any one of you lacks something of this world. இந்த உலகத்துக்குரிய ஒரு நன்மையிலே, உலகத்துக்குரிய ஒரு பொருளாதாரத்திலே நீ பின்தங்கிய நிலைமையில் இருப்பாயானால் அது உனக்கு மாத்திரம் கேவலம் இல்லை. It is a disgrace to God who is full in abundance. பரிபூர்ணமா எல்லாத்தையும் கைகளை வைத்திருக்கிற தேவனுக்கு அது அவமானம். ஒரு ஊழியக்காரன் ஒரு நாள் ஆண்டவர் வந்து கேட்டாராம், வேலையை விட்டுட்டு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க தரிசனத்துல. அவரு அந்த ஊழியக்காரர் காலர் அப்படி நிமித்து விட்டுட்டு, நான் ஏன் வரணும்? என் பேங்குக்காரன் என்ன ஹை போஸ்டில் வச்சிருக்கிறான், எனக்கு கார் கொடுத்திருக்கிறான், எனக்கு வீடு கொடுத்திருக்கிறான், எனக்கு காருக்கு டிரைவர் கொடுத்திருக்கிறான், எனக்கு துணி துவைக்கிறதுக்கு ஆள் கொடுத்திருக்கிறான், என் வீட்டுல வேலை செய்யறதுக்கு எனக்கு சமையலுக்கு ஆள் கொடுத்திருக்கிறான். இவ்வளவு சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு எதுக்காக நான் உங்க ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டாராம். ஆண்டவர் கேட்டாராம், ஏன்பா அப்படி சொல்றேன்னு? உங்க ஊழியக்காரர்கள் அநேகர் ஒரு நல்ல வஸ்திரம் இல்லாம, ஒரு நேரத்துக்கு நல்ல சாப்பாடு இல்லாம, குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாம, பைபிளை தூக்கிட்டு வீடு வீடா போய் மற்றவங்களுடைய காணிக்கையும் மக்களுடைய இரக்கத்தையும் நம்பி வாழ்றாங்களே. இந்த வேலைக்கு நான் ஏன் ஆண்டவரே வரணும்? I am already a royal. என் பேங்க் என்ன நல்லா வச்சிருக்குது, பேங்க்ல சீஃப் ஆபீஷியலா நான் இருக்கிறேன், என்ன சொன்னாலும் எனக்கு வேலை செய்ய ஆட்கள் இருக்காங்க. Why should come after you? எதுக்கு உங்களுக்கு பின்னால வரணும்? ஆண்டவர் கேட்டாராம், என்ன செஞ்சா நீ வருவேன்னு கேட்டாராம். What I should do? உனக்கு நான் என்ன செய்யணும்? என்ன செஞ்சா நீ வருவ? கிங் மாற ட்ரெஸ் போட்டுக்கணும்னால என் வஸ்திரத்தில் எனக்கு குறை இருக்க கூடாது, என் மனைவி பிள்ளைகளுக்கு ஆகார குறைவு இருக்கக்கூடாது, என் வீட்டில் ஒரு நாள் அப்பம் குறைவுபடக்கூடாது, என் வீட்டில் ஒரு நாளும் எண்ணெய் குறைவுபடக்கூடாது. நான் விரும்புறதுல எனக்கு அனுகூலமாகணும், நான் விரும்புறதை அனுபவிக்கணும். அப்படி நீங்க செய்யறதா இருந்தா நான் உங்க ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னோன்னா இயேசு கிறிஸ்து ஒரு பேப்பர் எடுத்து கையெழுத்து, எஸ் ஐ வில் டூ மை சன், நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன், உனக்கு இதெல்லாம் செய்யறேன் வான்னு கூப்பிட்டாரு.
அப்பனா ஏன் அந்த ஊழியக்காரங்க அப்படி இருக்கிறாங்க, ஏன் அந்த சபை அப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா ஆண்டவர் சொன்னாராம், ஏன் சத்தியத்தில் அவங்க சரியா இல்ல, சிலர் அழைக்கப்படாம வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்யறதுனால அவங்க நிலைமை அப்படி இருக்குன்னு சொன்னாராம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லி தந்துட்டு போறேன். கொஞ்சம் ஒரு 10-20 நிமிஷம் லேட் ஆனாலும் நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாம் பணக்காரனா மாற போறீங்க. You are going to become rich. I am not a prosperity gospel. செழிப்பை பத்தி பேச வந்தவன் அல்ல. உங்களுக்குள் இருக்கிற வருமானத்தின் மேல ஆண்டவர் உங்களுடைய சம்பார்த்தனையின் போது நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவின் மேல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கணும்னா நீங்க என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டு போறேன். நான் மேக்ஸிமம் இந்த பிரசங்கம் பண்றதில்ல. 22 வருஷமா சபையில ஊழியம் பண்றேன். என் சபையில 2 தடவை தான் தசமபாகத்தை பத்தி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அதுக்கு கூட எங்க மனைவி நீங்க செய்யாதீங்க சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. பாஸ்டருக்கு ஏதோ குறைவு வந்துருச்சு அதனாலதான் இதை பத்தி பேசுறாருன்னு. ஆனா என் மக்களுக்கு நான் சொல்லாமலேயே, அவங்க ஏழை மக்களா இருந்தாலும் தசமபாகத்துல இதுவரைக்கும் அவங்க குறை வச்சதில்லை. I thank such a wonderful believers God has given me. எனக்கு கர்த்தர் கொடுத்த அப்படிப்பட்ட நல்ல ஆத்துமாக்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் வைஃப் சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ண போறீங்க, ஜனங்கள்ட்ட போய் இதை கேட்கணும் அதை கேட்கணும், தேவைகளை சொல்ற பிரசங்கம் இருக்கக்கூடாது, வசனத்தை மாத்திரம் பேசிட்டு போங்க அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல பேசும்படி உங்களை நல்ல ஒரு பட்டணத்துல நீங்க இருக்கிறீங்க. நல்ல செல்வ செழிப்புள்ள தொழில் வளம் உள்ள பட்டணம் திருப்பூர். It's a city full of jobs. It's a city full of occupation. It's a city full of prosperity. It's a city wherever you go, any nook and corner, you can find a job. எங்கெங்கேயும் இருக்கிறவங்களாம் திருப்பூர்ல வந்து பிழைக்கலாம். திருப்பூர் அத்தனை மக்களை வாழ வைக்குது. அவ்வளவு தொழில் வளம் உள்ள ஒரு இடம், அவ்வளவு பிசினஸ் உள்ள ஒரு இடம். எந்த இடத்துல நார்த் இந்தியால இருந்து வாரான், சென்னையில இருந்து வாரான், எங்கிருந்து பிச்சைக்காரத்தனமா திருப்பூருக்குள்ள வந்தாலும் அவனை வாழ வைக்கக்கூடிய ஒரு செழிப்பு இந்த பட்டணத்தில் இருக்குது. ஆனா இந்த பட்டணத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில there is no prosperity, there is no financial blessings. ஏன் அப்படிங்கிறத சொல்றேன். திறந்த இருதயத்தோட கேளுங்க. பாஸ்ட் ஏதோ சொல்லி கொடுத்து கூப்பிட்டுருப்பார் போல இருக்கு. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இந்த மொபைல் ஹேண்ட்செட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் மாத்திரம் 150 செய்திகள் வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. I have 150 sermons. எல்லாம் முழங்கால நின்று வாங்கினது. ஜெபம் பண்ணணும்னு போவேன், கர்த்தர் ஜெபம் பண்ண விட மாட்டாரு. வசனத்தையும் வார்த்தைகளையும் தான் தருவாரு. என் சபை மக்கள் அப்படி வச்சிருக்கிறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை இல்லைனாலும் இடையில் இருக்கிற 3 நாட்கள் அவங்க கேட்காத செய்தியில் அவங்கள கேட்க வச்சு அவங்கள பூஸ்ட் பண்ணி அனுப்புவேன். ஸோ எனக்கு யாருமே சொல்லி தந்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, யூ மஸ்ட் கம் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் யோர் எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட். உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய அடுத்த நிலைக்கு நீங்க மேலேறி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்க கூட பேசுறேன். வசனத்துக்குள்ள போலாம். கொஞ்ச நேரம் இருப்பீங்களா என் கூட? இன்னைக்கு இல்லாம போயிட்டீங்கன்னா அடுத்த தடவை உங்க சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன். I don't want to go because I have so many churches. நீங்க உடனே சொல்லணும், உங்க சர்ச்சா இருந்தா வருவீங்க, அந்நிய சபையா இருந்தா வரமாட்டீங்க. நீங்க வரலைன்னா எங்களை உங்களை போல நேசிக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு புத்தி சொல்லி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை நம்ம இதற்கு ஆதாரமா எடுத்துக்கொள்ளும். லூக் சாப்டர் 10, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை 30ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற சில சத்தியங்களோட பழைய ஏற்பாட்டையும் டச் பண்ணி உங்களுக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். இது ஒரு 3-4 மணி நேரம் பேச வேண்டிய ஒரு கான்ஃபரன்ஸ் ட்ரூத். இது 1 மணி நேரத்தில் நம்ம முடிக்க முடியாது. அவ்வளோ வாஸ்டான ஒரு சப்ஜெக்ட் இது. நான் பேச தெரியணுங்கிறதுக்காக சொல்லலை, நான் கற்று தேறி இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், கவனிக்கணும், ஆசீர்வாதமான ஒரு இடத்திலிருந்து சாபமான ஒரு இடத்துக்கு ஒரு மனுஷன் போறான். இன்னைக்கு அநேகர் எருசலேமுக்கு வருவதற்கு பதிலாக தங்கள் விட்டு வந்த பழைய பாவம், சாபம், வேதனை, தரித்திரம் நிறைந்த எரிகோக்கு தான் தின்னால ரிவர்ஸ் அடிக்கிறாங்க. People are not interested to come after Jerusalem and the blessing. எருசலேமுக்கு பின்னால வந்து அங்கே தங்கி இருக்கிற தேவன், அங்கே இருக்கிற மகிமையான சமூகம், அங்கே இருக்கிற மகிமையான விடுதலை, அங்கே இருக்கிற மகிமையான ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க அநேகரை கர்த்தர் அழைத்திருந்தாலும் நிறைய பேர் வர்ற மாதிரி வந்து அப்படி எங்க திரும்புறாங்க? They turn back down to Jericho. கேட்கிறேன், நீங்க எருசலேமுக்கு போறாளா இல்ல எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறாளா?
ஒரு அற்புதமான மனுஷன் பாருங்க. ஆண்டவரோட புடிச்சு கொண்டு வந்து இந்த சாபமான எரிகோக்குள்ள நீ இருக்க வேண்டாம்டா. இங்க இருந்தா உன் தரித்திரம் உன்னை விடாதடா, இங்க இருந்தா உன் சாபம் உன்னை விடாதடா, இங்க இருந்தா உன் வாதம் உன்னை விடாது, இங்க இருந்தா உன் பிரச்சனை உன்னை விடாது. Come to Jerusalem, the city full of free, full of deliverance. ஆசீர்வாதமான, விடுதலையான, ஆரோக்கியமான பட்டணத்துக்கு வான்னு சொல்லி தேவன் கூப்பிட்டு போய் வச்சா எங்க போறான்? எங்க போறான்? எரியோக்கு போனா என்ன நடக்கும்னு போட்டிருக்கு பாருங்க. கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். தேவன் வச்ச எருசலேம் ஸ்தானத்துல, தேவன் வச்ச சபையாகிய எருசலேமுக்குள்ள, தேவன் உன்னை கொண்டு வந்து வச்ச எருசலேமில் இருக்கிற ஊழியக்காரனுடைய அந்த கண்ட்ரோல்ல இருந்து எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் வெளியே அப்படி போயிட்டு வரேன்னு சொல்லி நீ வெளியே கிளம்புவீனா, and the thieves are waiting for you to strip all your clothes down and to capture every one of your blessings. எருசலேமினுடைய வல்லமையை விட்டு, எருசலேமினுடைய ஆளுகையை விட்டு, எருசலேமினுடைய அந்த கண்காணிப்பை விட்டு வெளியே போவேனா, உன்னை அடிச்சு குற்றுயிராக்கி உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு உன்னை நடைபெணமாக்கி போட ஏராளமான தீவர்கள், பொல்லாத ஆவிகள் waiting for you. எருசலேமுக்குள்ள இருக்க வரைக்கும் தான் உனக்கு ஆசீர்வாதம். எருசலேமுக்குள்ள இருக்க வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. எருசலேமுக்குள்ள இருக்க வரைக்கும் தான் உனக்கு ஆரோக்கியம். எருசலேமுக்குள்ள இருக்க வரைக்கும் தான் உனக்கு கவனிப்பு. But the moment you decide to go back, at the same moment, so many demons, so many evil powers, ஏராளமான அசுத்தாவிகள், பொல்லாத வல்லமைகள், தீயவர்களின் ஆவிகள் உன்னை குற்றுயிராக்க அவைகள் காத்திருக்கிறது. நான் கேட்கிறேன், நீங்க எங்க போறீங்க? இது அந்த கள்ளன் அப்படிங்கிறத பாருங்க. இந்த திருடர்கள் அல்லது கள்ளர்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? You know the doctrine of a thief? போர் அடிக்குதா? ஒரு திருடனுடைய தரிசனம் என்ன சார்? What is the vision of the thief? இப்ப நான் இங்க ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன், ஒரு நல்ல கோட்டு போட்டிருக்கிறேன், என் கையில் ஒரு நல்ல விலை உயர்ந்த மொபைல் இருக்குது, என் பர்ஸில் கொஞ்சம் பணம் இருக்குது, நான் இதில் போயிட்டு போக்குவரத்துமா இருக்கிறேன். இங்கே கொள்ளையடிக்கிற ஒரு திருடன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்தில் வந்து காலரை பிடிச்சிட்டு கூட எல்லாத்தையும் இந்த கையில் ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிறான். கிவ் மீ எவ்ரிதிங், எல்லாத்தையும் கொடுத்துரு, குட்டுக்கலைன்னா உன்னை ரத்தம் சிந்த வச்சு உன்னை கொன்னு கூட உன்னுடையதை நான் என்ன செஞ்சுக்குவேன். அப்ப திருடனுடைய கள்ளனுடைய கோட்பாடு என்னன்னா, உன்னுடையதெல்லாம் என்னுடையது, மரியாதையா கொடுத்துரு, இல்லாட்டி என்ன செஞ்சிருவேன். கவனி என்ன சொல்றத, all yours are mine. நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிறது, நீ சேர்த்து வச்சிருக்கிறது, உன் கையில வச்சிருக்கிறது, உன் பாக்கெட்ல வச்சிருக்கிறது எல்லாம் என்னுடையது, மரியாதையை கொடுத்துட்டு போயிரு. கொடுக்கலைன்னா உன்னை என்ன செஞ்சிருவேன், ஃபினிஷ். இதுதான் ஒரு கள்ளனுடைய சிந்தை. உன்னுடையது என்னுடையது, கொடுக்கலைன்னா பலவந்தமா எடுத்துக்குவேன். இன்னைக்கு சபைக்குள்ள நிறைய கள்ளர்கள் இருக்கிறார்கள். They don't care for the church. They don't care for the ministry needs. ஊழியத்தை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. ஊழியம் எப்படி நடக்கிறது என்பதை குறித்த சிந்தை இல்லை. ஊழியத்தில் சபையில் என்னென்ன காரியங்கள் குறைவாய் இருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் யோசிப்பதில்லை. அவங்க எப்படி வருவாங்க, ஆண்டவருடையதெல்லாம் என்னுடையது, நான் எடுத்துட்டு போவேன், தராவிட்டால் விட மாட்டேன், யாக்கோபு போல நான் போராடுவேன் சொல்லி இந்த சிந்தையோட தான் நிறைய பேர் வராங்க inside the church. They are not ready to give. அவர்கள் கொடுக்க வேண்டும் என்கிற இதயத்தோடு வரவில்லை. என்ன கிடைக்கும் தட்டி பறிச்சு, நான் உங்களை சொல்லல, நான் வசனத்தை சொல்றேன். 3 ஆட்களை உங்களுக்கு காமிக்க போறேன். thief and the Levite and the priest, ஆசாரியன், லேவியன், அப்புறம் சமாரியன். இவங்க சிந்தைகளை உங்களுக்கு காமிச்சு, நீங்க தேவன் வைத்துக்குள்ள எருசலேமுக்குள்ள, எருசலேம் சபைக்குள்ள நீங்க எந்த ஆளா இருக்கிறீங்கங்கறத உங்களை நீங்களே வேல்யூ பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு போறேன். அவ்வளவுதான். Thieves, they want to take everything by force.
யார்கிட்டயாவது ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒழுங்கா கொடுத்துரு. நீ குட்டுக்களை நான் தட்டி எடுத்துக்குவேன், பறிச்சு எடுத்துக்குவேன், உன்னை கொல்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேங்கிற எண்ணத்தோட வர்றவங்க என்னுடைய உன்னுடையதெல்லாம் என்னுடையது. இன்னைக்கு சபைக்குள்ள நிறைய பேர் அப்படிதான் வராங்க. ஆண்டவரே உம்முடையதெல்லாம் என்னுடையது. ஆனா என்னுடையதெல்லாம் உம்முடையது ஆண்டவரே, எது வேணாலும் நான் தரேன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மனசு இருக்கா? All the blessing of God is mine. ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதமும் என்னுடையது. ஆண்டவருடைய எல்லா நன்மையும் என்னுடையது. ஆண்டவருடைய எல்லா கிருபைகளும் என்னுடையது. ஆண்டவர் வைத்திருக்கிற பொருளாதாரம், நன்மை, ஆசீர்வாதம், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் என்னுடையது. குட்டுக்குள்ள உபாசம் போட்டு போராடுவேன், குட்டுக்குள்ள ராத்திரி எல்லாம் போராடுவேன், குட்டுக்குள்ள குட்டுக்கிற வரைக்கும் விட மாட்டேன். God doesn't need the thieves inside the church. தேவன் கள்ளர்களைப் போல உள்ளம் கொண்டவர்களை சபையிலே அவர்கள் பார்க்க விரும்பவில்லை. God doesn't like to see the minded, thief-minded fellows. இந்த கள்ளர்களைப் போல உன்னுடையதெல்லாம் என்னுடையது, ஒழுங்கா கொடுத்துரு, இல்லாட்டினா தட்டி கொண்டு எடுத்துக்கோன்னு சொல்லி பலபந்தமா தட்டி பறிச்சுட்டு போகிற கள்ளர்களுடைய மனநிலைமை உள்ளவர்களை தேவன் தேடவில்லை. நம்பர் 2, கீழே போலாம். 31 வசனம் படிக்கணும். நீங்க இந்த ஸ்கிரீன், பெரிய ஸ்கிரீன் பாஸ்டர் வச்சிருக்காரு, நீங்க பைபிளை பார்க்க வேண்டியதுல பாருங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். 32, அந்தபடி ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து பக்கமாய். ஒரு ஆசாரியன் என்ன செய்யணும்? காயப்பட்டவனை தூக்கி எடுக்கணுமே. குற்றுயிரா கிடக்கிறவன் அவன் காயத்தை கட்டி அவன் சுகமாகிற வரைக்கும் அவனை கொண்டு போய் ஒரு பராமரிக்க இடத்துல வைக்கணுமே. நொந்து கிடக்கிற, அழிந்து கிடக்கிற, செத்து கொண்டிருக்கிற, ரத்தத்துல கிடக்கிற, கள்ளர்களால் பாதிக்கப்பட்டு வஸ்திரத்தை இழந்து நிர்வாணமாக ரத்தத்துல குற்றுயிராய் கிடக்கிறவனை பார்க்கும்போது ஆசாரியன் போய், ஐயோ சகோதரா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி எடுக்கணுமே, அவன் காயத்தை கட்டணுமே. 2 பேர் என்ன செஞ்சிட்டாங்களா? I don't want to take care of this man. இவனை கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அது வேற யாரும் பார்த்துக்கிட்டோம். இப்போ இந்த ஆசாரியனுடைய மனது, லேவியனுடைய மனது என்னன்னா, என்னுடையதெல்லாம் என்னுடையது, அதை யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. All mines are mine. என்னுடையதெல்லாம் என்னுடையது. நீ எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீ எவ்வளவு பெரிய மோசமான நிலைமை இருந்தாலும் எனக்கு பத்தி கவலை கிடையாது. உனக்காக இதை நான் வைக்கல, உனக்கு கொடுக்கிறதுக்காக சம்பாதிக்கல. என்னுடையதெல்லாம் என்னுடையது, எனக்கு மட்டும் வச்சுக்குவேன். கள்ளன் என்ன சொல்றான்? உன்னுடையதெல்லாம் கொடுக்கலனா தட்டி பறிச்சு எடுத்துட்டு போவேன். லேவியனும் ஆசாரியன் என்ன சொல்றாங்க? என்னுடையதெல்லாம் என்னுடையது, யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் போய் கையாந்த மாட்டேன், யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். எனக்கு நான் போதுமானதை வச்சிருக்கிறேன், சம்பாதிச்சிருக்கிறேன், சேர்த்து வச்சிருக்கிறேன். எனக்கு முன்னால குறைவுள்ள ஒருத்தனை பார்த்தா, எனக்கு முன்னால விழுந்து கிடக்கிற ஒரு பார்த்தா, குற்றுயிரா கிடக்கிற ஒருத்தனை பார்த்தா நான் அதுக்கெல்லாம் கவனம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு வச்சிருக்கிறது I cannot share with anyone because it is mine. இது என்னுடையது, கொடுக்க மாட்டேன். God doesn't want to see the priest-minded, the Levite-minded fellows in the church. இந்த ஆசாரியனை போல, இந்த லேவியனை போல என்னுடையதெல்லாம் என்னுடையது, யாருக்கு நான் கொடுக்க முன் வர மாட்டேன். நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். யார் எப்படிப்பட்ட தேவையில் இருந்தாலும் எனக்கு பத்தி கவலை கிடையாது. யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி எனக்கு வேதனை கிடையாது. I don't care. யார்கிட்ட போய் கேட்கவும் மாட்டேன், யார்கிட்டயும் வாங்க மாட்டேன். என்னுடையதெல்லாம் என்னுடையது, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஒரு அளவுக்கு உங்களுக்கு இன்னர்ல லைட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க யாருன்னு லெட்ஸ் கோ டு தி தேர்ட் ஒன். மூணாவது ஒரு ஆளை பார்க்கறோம் பாருங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், படிங்கனா. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளில் தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அது உனக்கு தருவேன் என்றான். சரி, இவன் யார் தெரியுமா? சம்பந்தமே இல்லாத ஆளு. இயேசுநாதர் வாழ்ந்த காலத்துல சமாரிட்டனா லோ காஸ்ட் பீப்புள் அர்த்தம்.
They rejected from the community. They are the low caste people. அவர்கள் தீண்டத்தகாதவர்கள். அவர்கள் யூதரோடு கூட சம்பந்தம் வைக்க கூடாது. அவர்கள் இஸ்ரவேலின் எல்லைகளுக்குள்ள இருக்க கூடாது. அவர்கள் தாழ்ந்த ஜாதியா இருக்கு. நான் ஜாதியை பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு எவனோட வாட்ஸ்அப்ல என்னென்னமோ எடுத்து போடுறான். நான் வசனத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். Samaritans are lowly considered. இஸ்ரவேல் நாட்டுல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல சமாரியர்களை தீண்டத்தகாதவர்கள் என்றும் தங்களுடைய எல்லைகளுக்குள்ளே வரக்கூடாதவர்கள் என்றும் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்றும் எண்ணப்பட்டிருந்தார்கள். அவன் எங்கிருந்து வந்திருக்கணும்? சமாரியன் எங்கிருந்து வந்திருக்கணும்? சமாரியன் அவனுடைய சொந்த ஊராகிய சமாரியாவிலிருந்து எங்க வரான்? எரிகோக்கு வரான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நிறைய இன்னோசென்ட் பீப்புள், பலன் இல்லாதவங்க, போக்கு இல்லாதவங்க, வலிமை இல்லாதவங்க இந்த பகுதியில என்ன நடக்குன்னு தெரியாம கள்ளர் கையில கள்ளர் கொள்ளையடிக்கிற நேரம் வந்து அகப்பட்டு மாட்டிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணுமேங்கிறதுக்காக a service minded person is coming regularly on the path back to Jericho from Samaria. சமாரியால இருந்து அவரா பார்க்கறான். அவனுடைய தரிசனம் என்ன தெரியுமா? இன்னைக்கு எவன்டா அடிபட்டு கிடக்குறான்? இது ஆபத்தான இடம் அனைவருக்கு தெரியல. எருசலேம் ஆசீர்வாதமான இடத்துல இருந்து இங்க வந்து அடிபட்டு நிறைய பேர் சாகுறாங்களே, இவங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ணணுமே சொல்லி அவன் வாரான். அன்னைக்கு ஒருத்தன் குற்றுயிரா கிடக்குறான். அவனை தன் வாகனத்தில் ஏற்றி அவன் காயத்திற்கு எண்ணெய் வார்த்து அவனுக்கு ஒத்தனம் கொடுத்து அவனுக்கு காயத்தை ஆற்றி தன் வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து தன் கழுதை தன் சுய வாகனத்தின் மேல் அவனை ஏற்றி அந்த காலத்துல சத்திரம் என்று சொல்லப்படுவது இன்றைக்கு ஜிஹெச் அல்லது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மருத்துவமனைக்கு போய் அங்க இருக்கிற கேர் டாக்கர், அங்க இருக்கிற கமாண்டர், அங்க இருக்கிற மருந்து கொடுக்கிறவர், அங்க இருக்கிற டாக்டரை பாத்துங்க. கொடூரமான நிலைமையில பார்த்தேன். I felt so sad. ஒரு மனிதனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. உயிர் போறதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தரலான்னு கொண்டு வந்திருக்கேன். எப்படியாவது பிழைக்க வச்சிருங்க. இதுக்கு மேல அந்த காசை வச்சுக்கோங்க. ஒரு வேளை ஏதாவது தேவைப்பட்டா நான் அடிக்கடி வருவேன், என்கிட்ட சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் பே பண்றேன். சமாரியனுடைய நினைவு என்ன தெரியுமா? என்னுடையதெல்லாம் என்னுடையது, விரும்புகிற அளவுக்கு எடுத்துக்கோ. It's for you. நான் சம்பாதிச்சு வச்சது எனக்கு இல்ல, for your need. உன் தேவைக்காக, உன் காயத்தை ஆத்துறதுக்காக, உன் பலவீனத்தில் உனக்கு உதவியா இருக்கிறதுக்காக, உன்னுடைய கொடூரமான தேவைகளின் சவால்களின் மத்தியில உனக்கு கையை நீட்டுறதுக்காக I have accumulated some money, I have protected, I have saved some money for you my friend. நீ யாரு நான் யாருங்கிறது இங்க முக்கியம் இல்ல. நீ பிழைக்கணும். என்னுடையதெல்லாம் உன்னுடையது, விரும்ப மட்டும் எடுத்துக்கொள். யார் நீங்க? What are you brothers and sisters? நீங்க யாரு? Are you somebody a Samaritan? ஆண்டவரே என்னுடையதெல்லாம் உம்முடையது. I want to give you Lord. உமக்கு நான் தர விரும்புகிறேன். உம்முடைய சபைக்கு நான் தர விரும்புகிறேன். ஊழியத்துக்கு நான் தர விரும்புகிறேன். ஆண்டவரே I want to be a Samaritan. எல்லாம் நீங்க எனக்கு தந்திருக்கீங்க. என் தேவை பெருசுதான், உண்மைதான். ஆனாலும் உம்முடைய தேவைக்கு இடம் கொடுக்கிறேன். I want to support the church. I want to support the ministry. I want to support the man of God. God doesn't want to see thieves inside the church. திருடர்களை, உன்னுடையதெல்லாம் என்னுடையது சொல்லி பலவந்தமா எடுக்கிற கள்ளர்களை தேவன் சபைக்குள்ளே பார்க்க விரும்பவில்லை. God doesn't want to see some priest minded fellows, Levite minded fellows. ஆசாரியனை போல லேவியனை போல இருக்கிறத பார்த்துக்கிட்டு செய்யறதுக்கு எவ்வளவோ அவனுக்கு பலன் இருக்கும். அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு, அந்த உதவி செய்யறதுக்கு அவனுக்கு எவ்வளவோ கையில் இருக்கும். இதுக்கா நான் வச்சிருக்கிறேன், இதுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், என்னுடையதெல்லாம் என்னுடைய சொல்லி விலகி போகிற ஆசாரிய லேவிய மனம் படைத்தவர்களை அல்ல தேவன் சபைக்குள்ள யாரை பார்க்க விரும்புகிறார்னா சமாரிட்டன்ஸ். சமாரிட்டன் எதுக்கு தெரியுமா வாழ்ந்தான்? கொடுப்பதற்காகவே வாழ்ந்தான். சொல்லுங்க, எதுக்காக வாழ்ந்தான்? எதுக்காக வாழ்ந்தான்? கவனிக்கணும். புதிய ஏற்பாடு இன்னைக்கு நிறைய ஆட்கள் சொல்லுவாங்க தசம பாகமெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டோட போச்சுங்க, இது தசம பாகத்துக்கு மேலைங்க.
நியாயப்பிரமாண காலத்திலேயே 10% நீ செலுத்தணும்னா கிருபையின் காலத்துல 10% இல்ல 10% கொடுக்கணும், 5 கர்த்தருக்கு கொடுக்கணும். அதுதான் புதிய ஏற்பாட்டின் ஆவி, அதுதான் புதிய ஏற்பாட்டின் மகிமை, அதுதான் புதிய ஏற்பாட்டின் கிருபையின் தாராளம். This Samaritan has done much. இவன் தசமம் கொடுக்கல. He not paid the tithe and he gave more. தன் திராணிக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்தான். புதிய ஏற்பாட்டில் மக்கத்தோனியான்னு ஒரு சபையை பத்தி 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 8 அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, மக்கத்தோனியா சபைக்கு தேவன் பாராட்டின கிருபைகளை அறிந்திருக்கிறேன். அவர்கள் உபத்திரவத்திலே, மிகுந்த உபத்திரவத்திலே உதாரத்துவமாய். நானும் என் தம்பி ஆபிரகாமும் சமாரியர்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறோம். We don't want to do any ministry to the thief. We don't want to do any ministry to the priests and Levites. And we would like to see somebody possess the nature, somebody possess the spirit of a Samaritan. ஒரு சமாரியனுடைய ஆவியோடு சபைக்குள்ள சுத்துறவங்கள வருவீங்களா? Life for give. கொடுப்பதற்காகவே வாழ்வது. கர்த்தருக்கு மகிமை. இது ஆன்லைனில் போகிறதுனால என்ன நான் பெருமைப்படுத்தலை. நான் ஒரு 10 ரூபாய்க்கு வழி இல்லாமல் அலைஞ்ச ஆள். உங்கள் ஆபிரகாம் பாஸ்டர்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. அவங்க படித்து கொஞ்ச நாள் வேலையெல்லாம் போனாங்க. என் வாசலையெல்லாம் கர்த்தர் அடைச்சிட்டாரு. நானும் நல்லா படித்தேன். எங்கே வேலைக்கு போனாலும் எனக்கு வாசலை கர்த்தர் அடைச்சிட்டாரு. ஒரு நாள் அழுத போது நான் ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு நல்ல நீட்டான ட்ரெஸ் போட்டு டை கட்டி பிரசங்கம் பண்ணுறது போல் ஒரு காரியத்தை காட்டேன். என்ன ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண போது, உலகத்துக்கல்ல எனக்கு வேலை செய்ய கூப்பிட்டுருக்கேன், அதுக்காக நானே வாசலெல்லாம் அடைச்சி விட்டேன்னாரு. என்னால் சில காலங்கள் வறுமையில் நான் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. ஒருவேளை ஆகாரத்துக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. ஒரு பெரிய வீடு மாத்திரம் கோயம்புத்தூரில் இருந்தது. பையன் நல்லா வேலை செய்வான்னு சொல்லி நினச்சா, இந்த பையன் நம்மளை ஊழியன்னு சொல்லி பட்டினி போடுறானேன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாம் அந்த வீட்டில் என்னமோ செஞ்சுட்டு போடான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு வறுமைனா என்னன்னு தெரியும். I know what is poverty. எங்கேயாவது அழைப்பு வந்தா போவேன். அன்னைக்கு எனக்கு 10 ரூபா காணிக்க தருவாங்க. அதை ஒரு வாரம் வச்சுக்குவேன். என் லைஃப் 90ல அப்படித்தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. போன மாசத்துல மாத்திரம் கர்த்தருக்கு நம்ம எவ்வளவு கொடுத்திருக்கன்னு ஒரு கணக்கு போட்டேன். 11,000. என்ன உயர்த்தல, அது என் திராணிக்கு மிஞ்சினது. I don't want to be a கஞ்சாமுட்டி. பதுக்கிறவனா நான் இருக்க விரும்பல. எனக்கு பெரிய பணமெல்லாம் ஆண்டவர் தர்றதில்லை. 11,000 யார்கிட்ட கொடுக்க சொல்லுவார கொடுத்துருவேன். என் ஒய்ஃபு பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. அதை கட் பண்ண முடியுமா? என்ன அங்கே போச்சுன்னா எங்கேயா கொடுக்கன்னு பிடிச்சிருவாங்க. இவர் எங்கேயோ அவுத்து விட்டுட்டு இருக்காருன்னு ஒரு ரீசனாக தான் கொடுப்பேன். 11,000 கொடுத்தேன். கர்த்தர் எனக்கு எவ்வளவு தந்தார் தெரியுமா? 35,000. I just gave 11,000. அவருக்கு இவருக்கு அவருக்கு. But Lord rewarded me more than what I saw. நான் விதைச்சதை விட அதிகமா இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். 35. நான் கொடுத்து பழகி வாழ்ந்திருக்கிறேன். என் சபை மக்கள் கொடுத்து பழகி வாழ்ந்திருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்க பினான்சியல் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சாப வாசனை நீங்க அடிச்சு உடைக்கணும்னா, obey the law of God. கொடுப்பதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பிரமாண சட்டத்துக்கு உன்னை விட்டு கொடு. கொடுப்பதற்காகவே வாழ்வது. Praise the Lord. ஆமென். திருடன் வாங்குவதற்காக வாழ்ந்துட்டு போனா, ஆசாரியன் லேவியன் கொடுக்க மாட்டேன், எனக்கு வச்சுக்குவேன், எனக்காகவே நான் வாழ்வேன். சமாரியன் என்னுடையதெல்லாம் உன்னுடையது, விரும்பு மட்டும் எடுத்துக்கொள், இன்னும் தேவையை சந்திக்க நான் ஆயத்தமா இருப்பேன் என்று சொல்லி என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு கொடுக்கிறவன். He lived a life for giving. கொடுப்பதற்காக வாழ்ந்தான். வாழ்வீங்களா? உங்க சபை ஆசீர்வதிக்கப்படும். உங்க பினான்சியல் லெவல் மேல ஏறும். There will be a breakthrough in your financial circumference. உங்களுடைய பொருளாதாரத்தின் வளையத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். உங்க பொருளாதாரத்தினுடைய வளையத்தை ஒட்டச்சி ஆண்டவர் உங்களை மேல கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார். டெர்னிட்டி ஏஜ் சர்ச் மக்களை பத்தி திருப்பூர் சொல்லணும். They are the people of giving more for the business of God. ஆண்டவருக்காக இந்த பட்டணத்திலே அதிகம் கொடுக்கிற ஒரு சபை, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக அதிகம் கொடுக்கிற ஒரு விசுவாச மக்கள் எங்க இருக்காங்கன்னா, TGV.
சர்ச். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு சொன்ன ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, கொடுப்பதற்காக வாழ என்னை பழக்குவீங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. எஸ் லார்ட், கொடுப்பதற்காக வாழ என்னை பழக்குவீங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னா இதை பண்ணுவீங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். இப்ப அன்னைக்கு எப்படி இருந்தாரு? ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தரும பெட்டி அருகே, காணிக்கை பெட்டி அருகே அவர் உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை போடுவதை பார்த்து கொண்டிருந்தார். He was so close to the offering box and he was watching. Who gives so much? Who gives this much? யார் நிறைய கொடுக்குறாங்க, யார் கம்மியா போடுறாங்க, யார் என்ன உள்ளத்தோட போடுறாங்கன்னு அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருந்தாரா. நான் நினைக்கிறேன் இன்னைக்கும் காணிக்கை எடுக்கும்போது இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டிக்கு பக்கத்துல வந்து, உனக்கு நான் உனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கேன், நீ எனக்கு எவ்வளவு கொடுக்கன்னு பாப்பாருன்னு நினைக்கிறேன். He's carefully watching the offering box. When you close, come, நீ இந்த காணிக்கை பெட்டிக்கு பக்கத்துல வந்து ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கொடுக்கிற அந்த தன் நேரம் வரும்போது, I think அவர் மாறாதவரா இருந்தா அவர் இன்னைக்கு காணிக்கை பெட்டிக்கு பக்கத்துல வந்து, இந்த மாசம் உனக்கு எவ்வளவு கொடுத்தேன், நீ எனக்கு எவ்வளவு கொடுக்குற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நீங்க வேற எதையுமே தப்பா நினைச்சிடாதீங்க. நான் என்ன பெர்ஸ்பெக்டிவ், அதாவது என்ன கண்ணோட்டத்துல பேசுறேன்னா, ட்ரினிட்டி ஏஜி சர்ச் மக்கள் எதுல குறைவுபட்டிருந்தாலும் பொருளாதாரத்துல குறைவுபட்டிருக்க கூடாது. அவங்க அதுல மேல எழும்பி வரணும். அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்க பொருளாதாரம் எல்லாரும் விஸ்தாரமா போகணும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எவ்வளவு எடுத்தால் அல்ல குறையாத அந்த பெரிய இடத்துக்கு அவங்க போகணுங்கிற அந்த பாரத்துல தான் பேசுறேனே ஒழிய. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பெரிய பிசினஸ்மேன் அந்த வாரமெல்லாம் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் எடுத்து தன்னுடைய சூட்கேஸ்ல வச்சு கார்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த சூட்கேஸ்ல இருக்கிற எல்லா பணமும் பேச ஆரம்பிச்சுச்சான். இந்த 2000 ரூபாய் நோட்டு சொல்லிச்சான், நான் தான் உங்க எல்லார விட பெருசு அப்படின்னுச்சான். மற்ற நோட்டுகள்லாம் கேட்டுச்சான். எப்படி சொல்ற? என் ஓனர் வீட்டுக்கு போனா அவங்க ஒய்ஃப் பிள்ளைகளுக்கு யாருக்குமே தெரியாம என்ன மாத்திரம் அவருடைய சேஃப்டி லாக்கர்ல பத்திரமா வச்சிருவாரு. தினமும் என்ன கவனிப்பாரு, எண்ணி பார்ப்பாரு, குறையாம இருக்கிறேன்னு பார்ப்பாரு. என் மேல அவருக்கு ஸ்பெஷல் கேர். அதனாலதான் நான் தான் பெருசு. 500 ரூபா நோட்டு சொல்லி நான் தான் பெருசு. மற்ற நோட்டுகளை கடிச்சான். எப்படின்னு கேட்கும்போது, எங்க ஓனர் வீட்டுக்கு போனோன்னா என்னத்தான் ஒய்ஃபு கிட்ட கொடுத்து வீட்டு செலவை பார்த்துக்கோ, பிள்ளைகள் செலவை பார்த்துக்கோ, ட்ரெஸ்ஸை பார்த்துக்கோ, சோப்பை பார்த்துக்கோ, சாப்பாட்டை பார்த்துக்கோன்னு என்னத்தான் கொடுப்பாரு. நான் தான் தினமும் யூஸ் ஆகுறேன், நான் தான் பெருசு. 100 ரூபா நோட்டு சொல்லிச்சான். I am someone great. நான் தான் பெருசு. மற்ற நோட்டுகளை கடிச்சான். எப்படி? காலேஜுக்கு பிள்ளைங்க போகும்போது பாக்கெட் மணியா, ஓனரும் ஓனர் அம்மாவும், ஓனர் அம்மாவுக்கு தெரியாம ஓனரும், ஓனருக்கு தெரியாம ஓனர் அம்மாவும் பிள்ளைகளுக்கு என்னத்தான் பாக்கெட் மணியா கொடுப்பாங்க. யங் பீப்புளுடைய பாக்கெட்ல எல்லாம் நான் தான் இருக்கிறேன், நான் தான் பெருசு. அதை பார்த்துட்டு இந்த 10 ரூபா இருக்கு பார்த்தீங்களா, பயங்கரமா சிரிச்சுச்சான். நான் தான் பெருசுன்னு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆராதனையில போய் நின்று கையை உயர்த்தி நல்லா பாட்டு பாடி ஜெபம் எல்லாம் பண்ணி இப்பொழுது ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை எடுப்போம்னு சொன்ன உடனே எங்க ஓனர் அப்பதான் கோட்டுக்குள்ள கையை விட்டு, பேண்ட் பாக்கெட்ல கையை விட்டு, நான் எங்க இருக்கிறேன்னு தேடி யாரும் பத்திரக்கூடாதுன்னு சொல்லி கை அப்படியே மறைச்சு கொண்டு வந்து அந்த காணிக்கை பெட்டிக்குள்ள அடுத்த கையை வச்சு அமுத்தி உள்ள போட்டுருவாரு. அட்லாஸ்ட் நான் தான் சபைக்கு போறேன், நான் தான் ஊழியத்துக்கு பயன்படுறேன், நான் தான் பெருசு. என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்ற சமாரியன் எதையும் கர்த்தருக்கு கொடுக்க பின்வாங்க மாட்டான். அவன் ஒரு கஞ்சாமுட்டியா இருக்க மாட்டான். அவன் கர்த்தருடையதை பதுக்கி வைத்துக் கொண்டு தரித்திரனா வாழ மாட்டான். எந்தெந்த குடும்பங்கள்ல, நல்ல பல சபைகளுக்கு போறேன், எந்தெந்த குடும்பங்கள்ல அவங்க தசமபாகத்துல காணிக்கையில கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல பிசினித்தனம் பண்றாங்களோ, அவங்க வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த வருமானத்துல ஒரு பிளஸிங் இருக்காது. 10 நாள் முடியறதுக்குள்ள அடுத்து எங்கடா போய் கடன் வாங்கணும், அப்படித்தான் இருக்கும். ரியல்ங்க. ஐ எம் டெல்லிங் த ரியல் சோ ஸ்டோரி.
ஆண்டவரு 10 ரூபாயை கொடுத்துட்டு 9 ரூபாய் நீ வச்சுக்கோ, 1 ரூபாய அது விதை நெல்லுடா, அதை சாப்பிட்றாது, அதை விதடா, அப்பத்தாண்டா அடுத்த ஒரு பருவத்துக்கு உனக்கு வரும்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்துருக்கும் போது விதை நெல்ல திண்டேனா மற்றவங்க எல்லாம் வயல்ல போய் அறுவடையில அறுக்கும் போது விதை நெல்ல சாப்பிட்டவன் அறுவடையில ஒண்ணு இருக்காது, வெறும் கையோட தான் வரணும். Tithe is a seed. It's not for God. It's for you and for your future blessing. உன்னுடைய வருங்கால தேவைகளை சந்திக்க, இனி நாளை வருகிற தேவைகளை சந்திக்க, இன்னைக்கு விதை நெல்லா விதையா கர்த்தரும் கையில அதை தந்திருக்கும் போது அதை போய் விதை, அதை திங்காத. Don't eat the seed. விதையை சாப்பிட்டா நாளைக்கு உனக்கு அறுவடை கிடையாது. You don't have a harvest. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சமாரியன் என்னுடையதெல்லாம் நீ சொல்ல முடியுமா தைரியமா? ஆண்டவரே என்னுடையதெல்லாம் உடையது. யாருக்கு கொடுக்கணும்? ஊழியத்துக்கு எங்க தரணும்? சபைக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஊழியனுடைய தேவை என்ன? ஊழியத்தினுடைய அவசியம் என்ன? இந்த வாரம் சபையினுடைய ஊழியத்துக்கு நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? என்னுடையதெல்லாம் உடையது. Take it, Lord. Use it, Lord. Utilized for the expansion of your ministry. உம்முடைய ராஜ்யத்தின் விஸ்தரிப்புக்காக, சபையினுடைய வளர்ச்சிக்காக. Take it, Lord. எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி I would like to turn down chapter 4 of Genesis. யாதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். அதுல சில சத்தியங்களை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்திலே முதல் 5 வசனங்களை நம்ம படிக்கலாம். அப்பொழுது மோசே இல்ல படிக்கணும். இது ஆதியாகமம், மன்னிங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் படிங்க. முதல் 5 வசனங்கள் சீக்கிரமா படிங்க. ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால், பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இந்த வசனத்துல பார்க்கணும். முதல்ல யார் கொடுக்கணும்னு வந்தாங்க? Who started to give first in the world? கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு முத அந்த உலகத்துல யாருக்கு வந்துச்சு? நீங்க என்னவே பார்க்க வேண்டாங்க, வசனத்தை பாருங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் முத கொடுக்க ஆரம்பிச்சது யாரு? Not Abel. Cain was the first man. கொடுக்கணுங்கிற இருதயம் முதல்ல யாருக்குள்ள இருந்துச்சுன்னா காயினுக்குள்ள. அவன் கொடுக்கிறத பார்த்து தான் தம்பி படிச்சான். ஓ, கொடுக்கணும் ஆண்டவருக்கு. And he was the best example of giving. இந்த உலகத்துல கொடுக்கணுங்கிற அந்த நல்ல முன்மாதிரியை ஏற்படுத்தின புருஷன் யாருன்னா காயின். அவன் செய்யறத தம்பி பார்த்தான். என்னடா செய்யற? ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிச்சிருக்காருல தம்பி, நல்ல மழையை தந்தாருல தம்பி, நல்ல விளைச்சலை தந்தாருல தம்பி. அவர் நினைக்கணும் தம்பி, நமக்கு காட்ஸ் கான்சியஸ் வேணும் தம்பி. தேவன் மேல உணர்வுள்ளவங்களா இருக்கிறதுக்கு, தேவனுக்கு நன்றியா இருக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கணும் தம்பி. அதனால இதை நான் காணிக்கையா கொண்டு போறேன் தம்பி. ஓ அப்படியானா? ஓ அப்ப என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. என் ஆடுகளுக்கு சேதம் வராம காத்தாரு, என் ஆடுகள் நல்லா பழுகும்படி கத்த செய்தாரு, என் ஆடுகள் நல்ல நல்ல குட்டிகளை போடும்படி செய்தாரு. அப்ப எங்க அண்ணன் கொடுப்பாருன்னா நான் ஆண்டருக்கு கொடுக்கணுமே. இந்த சர்ச்சில் கொடுக்கறதுக்கு யார் முன்மாதிரியா இருக்கீங்க? Who is the best example of giving for the Lord? ஐயோ, அவரை பார்த்து தாங்க கொடுக்கறதுக்கே நான் படிச்சேன். Are you set yourself as a best example of giving? ஆண்டவருக்காக கொடுக்கிறதுல ஒரு நல்ல உதாரண புருஷனா, உதாரண ஸ்திரியா நீங்க இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து 4 பேரு ஆண்டவருக்கு கொடுக்க பழகி இருக்காங்களா? இல்ல உங்க கூட சேர்ந்து உங்க வாழ்க்கையில அடிக்கிற அந்த தரித்திரத்தின் வாசனை, அந்த பதுக்குகிற வாசனை இதனால கெட்டு போயிருக்காங்களா? Cain was the best example and the first example of giving to the Lord. ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல ஒரு இருதயம்
அவனை பார்த்து தான் ஆபேல் வந்தான். இப்ப கேள்வி என்னன்னா, ஸ்தோத்திரம், அடுத்த பகுதி 5ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும் போது, காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. என்ன தப்பு பண்ணான்? வாட் மிஸ்டேக் he made? என்ன தப்பு பண்ணான்? என்ன தப்பு பண்ணான்? என்னங்க தப்பு பண்ணா? அவங்க தாங்க கொடுக்கிறதுக்கே ஒரு மாதிரியை காட்டி தரான். அவன் தாங்க இந்த உலகத்திலே முத கொடுக்க முன்னால வந்தான். அவன் தாங்க கொடுக்கணும் ஆண்டவருக்கு. எல்லாம் நம்ம பதுக்க கூடாது. நம்மளை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை ஆண்டவருக்கு கொடுக்கணுங்கிற நல்ல மனசு அவளுக்கு தானே வந்துச்சு. சீக்ரெட் நம்பர் 1. இதெல்லாம் சொல்லிட்டு போனா ரொம்ப டைம் ஆகும். மனுஷன் என்னைக்கு பாவம் செஞ்சானோ, மனுஷன் என்னைக்கு பாவத்துல பாவமா மாறிட்டானோ, மனுஷன் என்னைக்கு தேவனுடைய பரிசுத்தத்தை இழந்தானோ, மனுஷன் என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி தேவனுடைய சுபாவத்தை இழந்து தேவ மகிமைக்கு பாதிப்பை கொண்டு வந்தானோ, அன்னைக்கு தேவ சமூகம் அவனை விட்டு போயிடுச்சு. தேவ சமூகம் விலகிருச்சு. நான் ஒரு பரிசுத்தம் இல்லாத பாவமான ஒரு மனிதனோடு, பாவத்துல கிடக்கிற ஒரு பாவியோடு, நீதி உள்ள பரிசுத்தம் உள்ள நான் சேர முடியாது சொல்லி தேவன் விலகி நின்றார். அப்ப தேவனிடத்துல வர்றவங்க எல்லாம் ஒரு அடையாளத்தை காட்டி வரணும். என்ன அடையாளம் தெரியுமா? பிளட், ரத்தம். கவனிக்கணும், ரத்தம். நம்முடைய சமூகத்துக்கு வருகிறேன் என்னுடைய நீதியினால் அல்ல, என்னுடைய உண்மையினால் அல்ல, என்னுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, என்னுடைய திவ்ய சுபாவத்தினால் அல்ல. நான் விழுந்து போன ஒரு பாவி, விழுந்து போன மனுவருக்கத்தில் நான் ஒருவன். என்னுடைய நீதியினால் நான் வர முடியாது. ஆகவே உம்முடைய சமூகத்துக்கு நெருங்கி வருகிற நான் என்னுடைய பாவத்துக்கு பிராயசித்தமாக இந்த ஆட்டையும் அதனுடைய ரத்தத்தையும் உமக்கு காண்பித்து உம்முடைய பிரசன்னத்துக்கு நான் வருகிறேன். And he identified with the mark of the blood of the lamb. ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை கொண்டு வந்தான். ஆபேல் காணிக்க கொடுத்தான். தன் பாவத்துக்கு நிவாரணமா தேவ சமூகம் தன்னை அங்கீகரிக்கும்படிக்கு ஒரு ரத்தத்தை நிவர்த்தியாக அங்கே சிந்தவில்லை. Listen very carefully. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த முதல் ஒரு வார்த்தை சொன்னல, கொடுப்பதற்காகவே வாழ்வதுன்னு, அதை மறுபடியும் நான் டச் பண்றேன். அந்த சிந்தையில இருங்க, அந்த சமாரியனுடைய சிந்தையில இருங்க. இப்ப ஆபேலையும் அவனுடைய காணிக்கை அங்கீகரிச்சாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? How do you know that God recognized, accepted your offering? நீங்க கர்த்தருக்கு கொண்டு வந்ததை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் உங்கள் கைகளில் பிரயாசத்தின் ஒரு பகுதியை கொண்டு வந்து விதைச்சதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டாருங்கிறதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? How it is possible to recognize? பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, பலிபீடத்தை கட்டி அந்த சர்வாங்க தகன பலிக்குரிய மிருகத்தை கொண்டு பலிபீடத்துல வச்சிருவாங்க. கட்டைகளை அடிக்கிடுவாங்க. ஃபயர் அவங்க வைக்க மாட்டாங்க. தேவன் அதை அங்கீகரிச்சா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலி என்ன செய்யும்? பச்சிக்கும். அப்படித்தான் நிறைய இடத்துல இருக்கு. பலிபீடத்தை கட்டி அந்த பலியான மிருகத்தை கொண்டு அதனுடைய ரத்தத்தை அங்க சுற்றிலும் தெளிச்சு அந்த பலிபீடத்துக்கு மேல நெருப்பு வைக்கிறதுக்கு கட்டையை வச்சிருவாங்க. தீ வைக்க மாட்டாங்க. தேவன் அவர்கள் காணிக்கையை அங்கீகரித்தேன், நீ எனக்கு கொடுத்ததை ஏற்றுக்கொண்டேன் என்பதை அங்கீகரிக்கும் வண்ணமாக வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பச்சிக்கும். எலியா காலத்தில் அப்படித்தான் நடந்தது. கிதியோன் காலத்தில் அப்படித்தான் நடந்தது. தாவீது காலத்தில் அப்படித்தான் நடந்தது. சாலமோன் காலத்தில் அப்படித்தான் நடந்தது. நீயே பலியை செஞ்சு, நீயே கட்டை அடிக்கி, நீயே பலிபீடத்தை கட்டி, நீயே பலியை செஞ்சு, நீயே கட்டை அடிக்கி, நீயே அக்கினி வைக்கிறதல்ல. எல்லாத்தையும் நீ செஞ்சு ஒதுங்கி நிக்கணும். கர்த்தாவே, நீர் என் மேல் பிரியமுள்ளவராயிருந்தால், நீர் என் மேல் தயவுள்ளவராயிருந்தால், நான் கொண்டு வந்து நீர் ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக ஏதாவது செய்ய ஒதுங்கி நிற்கும் போது, if the Lord is really so pleased on you, ஆண்டவர் உன் மேல பிரியமா இருந்தா, ஆண்டவர் உன் வாழ்க்கையில சுகந்த வாசனை அவன் வாழ்க்கையை அறிஞ்சிருந்தா, அவர் என்ன செய்வார் சொன்னா, he will pour the fire from heaven and devour all the offerings that you have set up on the altar. அங்க பலிபீடத்தில் நீங்க வெச்சிருக்கிற பலியை அவர் அக்கினியினால் தகனித்து போடுவார். So many passage இதெல்லாம் எடுத்து காண்பிக்கிறது எனக்கு நேரம் இல்லை. ஆனா அவனுக்கு ஆபேலுக்கு அக்கினி இறங்குது, பலி பச்சிக்கப்படுது. காயின் பலிபீடத்துல பலி அப்படியே இருக்கு, பொருள் அப்படியே இருக்கு, கட்ட விறகு அப்படியே இருக்கு, அங்க அக்கினி இறங்கவே இல்லை. அப்பதான் ஆபேல் காயின் கண்டு கொண்டான், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளல.
இன்னும் 7 காரணங்கள் இருக்கு ஏன் கர்த்தர் அவன் பலியை ஏற்றுக்கொள்ளலைன்னா அது இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். அது அங்கே எல்லாம் போயிட்டோம்னா நம்ம இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஆயிரும். நான் பேசுவேன், நான் ஐ டோன்ட் கேர், ஐ ஹவ் லெஃப்ட் ஸ்டஃப், எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நான் பேசுவேன். ஆனால் உட்கார்றதுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லாமல் போயிடும். அப்புறம் அடுத்த தடவை என் பேரை கேட்டா வர்றவங்க கூட வர மாட்டேன், ஐயோ அந்த ஆளான்னு ஓடி போயிடுவீங்க. ஆகையினால உங்களுக்கு நான் சொல்றேன், முதல்ல ஆபேலுடைய வாழ்க்கையில நான் கண்டுகொண்டது, கேட்பதற்கு முன்னமே கொண்டு வந்து கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். God never demand anything from him. எப்பா இப்படி கொண்டு வாப்பா, இத்தனை ஆடுகளை கொடுத்தனே, இந்த ஆடுகளை எல்லாம் விருத்தி அடைய பண்ணினனே, உன் ஆடுகளுக்கு எல்லாம் சுகத்தை தந்தனே, உன் ஆடுகளை அழியாதபடி காத்தனே, எனக்கு ஒரு 4 ஆடை எடுத்துட்டு வாப்பான்னு கேட்கல. கேட்கறதுக்கு முன்னாலே கொண்டு வந்தான். தேவன் சபைக்குள்ள யாரை தெரியுமா தேடுறாரு? குட்டி 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 10 உண்ட குட்டி, உற்சாகமான காணிக்கையோ குட்டி, தசமபாகத்தை குட்டி, அப்படி நீ கெஞ்சி கெஞ்சி வாங்கி கெஞ்சி கெஞ்சி என்ன செய்யறது? இந்த ஆளு நம்மளை பார்த்து தான் பிரசங்கம் பண்றான்னு சொல்லி அப்படி விசனமா இல்ல, giving out of lavishly, ஆண்டவருக்கா அப்படின்னு சொல்லி பரிபூரணமா கேட்கறதுக்கு முன்னாலேயே எடுத்து கொடுக்கிற இருதயம் உள்ள ஆபேல்கள். Yes, God wanted to see Abels inside the church. கேட்கிறதுக்கு முன்னாலேயே கொழுமையானவைகளை ராபா சீதா ராபா கேட்கிறதுக்கு முன்னாலேயே தேவையை சொல்றதுக்கு முன்னாலேயே கண்ணுள்ளவர்களா சபையில சிலரை கர்த்தர் கண்களா வச்சிருக்காரு. அந்த கண்ணு என்ன செய்யணும்? என்ன சபையில குறை இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். சிலரை கையா வச்சிருப்பாரு, கை என்ன செய்யணும்? தாங்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சிலரை காலா வச்சிருப்பாரு, ஊழியத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும். சிலரை வாயா வச்சிருப்பாரு, பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் you must have eyes to see the lack of church. சபைக்குள்ள என்ன குறை இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாலேயே, உங்களுக்காக ஒரு அழைப்பு கொடுக்கப்படுறதுக்கு முன்னாலேயே you must bring it out, கொண்டு வரணும். கேட்கிறதுக்கு முன்னாலே கொடுத்தான். He was a giver unasked. கேட்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுத்தான். கேட்டு கேட்டு அரிச்சு அரிச்சு தாத்தான்னு கேட்டு கஷ்டப்படுத்தி அப்படி இப்படின்னு சொல்லி சங்கடப்படுத்தி விசனப்பட்டு அதனால கொண்டு வருகிற காணிக்கைகளை அல்ல, அதனால கொண்டு வருகிற பொருத்தனை காணிக்கைகளை அல்ல. ஐயோ என் தேவனுக்கு நான் கொடுக்கணுமே, சபைக்கு நான் கொடுக்கணுமே, ஊழியம் வளரணுமே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு குறைவு இருக்கக்கூடாதே, ஊழியக்கார வாழ்க்கையில குறைவு வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்பதற்கு முன்னால ஆசாசையா ஓடி வந்து பெஸ்ட் லிங்க்ஸ், பெஸ்ட் பர்சன்ஸ், சிறந்தத உயர்ந்தத நல்லத. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆபேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மூச்சு உள்ளெழுத்து வெளியே விட்டீங்கல்ல, இந்த வெளியே விட்ட மூச்சு எங்க போச்சு? எவ்வளவு நேரம் அந்த மூச்சு இருந்தது? உள்ள இழுக்கிறீங்கல்ல, உள்ள போன காற்று வெளியே வருது, அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் இருந்தது அவங்க கூட? fraction of second. ஆபேல்னா breathe, passing vapor, கடந்து போகிற புகை, சரீரத்துக்குள்ள போய் வெளியே வந்து காணாமல் போகிற சுவாசம். இன்னொரு இடத்துல கொடுத்திருக்காங்க fleeting, அப்படின்னா short life, passing soon, கொஞ்ச காலம் வாழ்ந்து அப்படியே கடந்து விடுவது. ஆபேலுடைய பேருக்கு அதான் அர்த்தம். living shortly, passing soon. கொஞ்ச காலம் இருக்கிறது போல இருந்து, கொஞ்ச காலம் நிக்கிறது போல நின்னு, கொஞ்ச காலம் வாழ்றது போல வாழ்ந்து சடனா போயிடுறது. short life, passing soon. That's able. அத வெளிப்பாடோட தான் வச்சாங்க. ஆபேல் ஆண்டவர் சொல்றாரு, மண்ணுல இருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே போயிடுவேன் ஆண்டவர் சொல்லிருக்காருப்பா. ரொம்ப நாள் இந்த உலகத்துல நம்ம வாழ போறது இல்ல. கொஞ்ச நாள் தான் இந்த சரீரம் கையில இருக்கும்பா, கொஞ்ச நாள் தான் இந்த ஆவி கையில இருக்கும், கொஞ்ச நாள் தான் இந்த ஆத்துமா கையில இருக்கும், கொஞ்ச நாள் தான் இந்த காலம் கையில இருக்கும், கொஞ்ச நாள் தான் ஆரோக்கியம் கையில இருக்கும். soon must we pass away. சீக்கிரமா நம்ம கடந்து போக வேண்டியவர்கள். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானதல்ல, நம்ம சீக்கிரமா கடந்து போக வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு உண்மை அவன் பேர்ல இருந்தது. அவன் அதை புரிஞ்சிருந்தான். கடந்து போறதுக்குள்ள கர்த்தருக்கு ஏதாவது செய்யணுமே. கடந்து போவதற்குள்ள கர்த்தருக்கு ஏதாவது செய்யணுமே. சொல்லுங்க, I must do something for the Lord before I pass away from the ground. இந்த மண்ணிலிருந்து நான் கடந்து போகிறதுக்குள்ள ஏதாவது நான் செய்யணுமே கர்த்தருக்கு.
அதுதாங்க அவனுடைய மூச்சு, அவனுடைய தரிசனம் அதுதாங்க. I must do something best for the Lord before I leave. இந்த பூமியில ஒரு சுவாசத்தை போலதான் லைஃப் இருக்குது. உள்ள போன மூச்சு காத்து உள்ள போன அடுத்த நிமிஷமே வெளியே வந்து அது மறைஞ்சிருது. எங்க போதுனே தெரியல. என் வாழ்க்கை அப்படித்தான், ஷார்ட்டா தான் இருப்பேன். ஷார்ட் லைஃப் தான் எனக்கு இருக்குது. இந்த ஷார்ட் லைஃப் சீக்கிரமா கடந்து போகும். இந்த வாழ்க்கை கடந்து போவதற்குள்ள வாழ்க்கையை தந்தவருக்கு எதையாவது ஒரு அடையாளத்தை நோட்டிட்டு போடுமே. வாழ்க்கையை தந்தவருக்கு பிற்கால தலைமுறைகள் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல உதாரணத்தை ஏதாவது காட்டிட்டு போடுமே சொல்லி Abel gave the best. Number 2, the first martyr in the Bible. உலகத்திலே முதல் ரத்ததாச்சி யார் தெரியுமா? உலகத்திலேயே முதல் ரத்த சாட்சி யாரு? The first martyr. ஆண்டவருக்காக அப்படி செஞ்சான். பலிபீடத்தை கெட்டுனான், பலியை கொண்டு வந்து வச்சான், கட்டைகளை அடுக்கினான், காத்திருந்தான். பலியை கர்த்தர் அங்கீகரிச்சாரு, சந்தோஷப்பட்டான். அவன் வாழ்க்கை சீக்கிரம் கடந்து போக வேண்டியதா இருந்ததுனால அவன் வீட்டுக்கு வரல, பலியோட சேர்ந்து அவனும் பலியா போயிட்டான். ரத்த சாட்சியா விழுகிற அளவுக்கு கர்த்தருக்கு கொடுத்தான். சொல்லுங்க, எவ்வளவு தூரம் கொடுத்தான்? எவ்வளவு தூரம் கொடுத்தான்? இன்னும் ஷார்ட்டா சொல்றேன், சாகத்தக்க அளவுக்கு, மரிக்கத்தக்க அளவுக்கு. He gave for the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கொடுத்ததற்காகவே மரித்தான். இந்த வேர்டு மூணே கவனிங்க. கடந்து போவதற்கு முன்னால ஷார்ட் லைஃப், பாசிங் சூன், சீக்கிரமா கடந்து போகிற வாழ்க்கை, உள்ள போகிற மூச்சு காற்று வெளியே வந்து எங்க போதுனே தெரியாத மாதிரி நம்முடைய லைஃப் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு எங்க இருக்கும் தெரியாது, நம்ம இருந்த இடமும் அறியாது, நம்முடைய பின்கால தலைமுறை நம்மை அறியாது. we are going pass away very soon, we are moving pass away very சீக்கிரமா போக போறோம். கடந்து போகிற இந்த வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஞாபக சின்னமா எதையாவது ஒரு பில்லரை நட்டிட்டு போனோம் அப்படிங்கிற தரிசனம் உள்ளவன் அந்த ஆபேல். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஷார்ட்டா கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருந்தான், ஏதோ செய்யற மாதிரி செஞ்சான், பாஸ்ட் போயிட்டான். பட் ஸ்டில் ஹி ஸ்பீக்ஸ். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11 அவன் மரித்தும் பேசுறான்ல. எத்தனை வருஷம் ஆச்சு? 6522 வருஷம் ஆச்சான். 6528 இயர்ஸ் ஆச்சான் அவன் இறந்து. பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க 6522 28 6528 வருஷம் ஆச்சு ஆள் போய். ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சிடும்? இன்னைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொடுப்பவன் மரிப்பதில்லை, கர்த்தருக்காக கொடுக்கிறவனை மரணம் மேற்கொள்வதில்லை. அவன் மரித்து போனாலும் தலைமுறை தலைமுறையாக அவன் நினைவு கூறப்படுவான். அவன் திட அஸ்திபாரம் உள்ளவன், நித்திய கீர்த்தி உள்ளவன். தலைமுறைகள் அவனை பேசிக்கொண்டே இருக்கிற கனத்தையும் மரியாதையும் கௌரவத்தையும் தேவன் அவனுக்கு கொடுப்பான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாகத்தக்க அளவு இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. என்னடா நம்மளை தான் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு இவரு, நம்ம தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்றோமே, தசமபாகம் பழைய பிரமாணமே. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்க கடுகிலும் ஒத்தலாமிலும் சீரகத்திலும் வெந்தயத்திலும் தசமபாகம் கொடுக்குறீங்க, ஆனா நீதியையும் இரக்கத்தையும் என்ன செஞ்சீங்க? விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் தசமபாகத்தை விட்டுன்னு அவர் சொல்லவே இல்லை. நீதியும் செய்யணும், இரக்கத்தையும் செய்யணும். அதே சமயத்துல உன்னுடைய விளைச்சலின் முதல் பலனை கர்த்தருடைய பண்டக சாலையிலே கொண்டு வந்து ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும்படி அதையும் கொடுக்கணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து விடணும்னு எங்கேயுமே சொல்ல. நீ சில பைத்தியகாரமான ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு வசனத்தை தப்பா திருத்தி எங்கெங்கயோ கொண்டு போய் இப்படி எல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இப்படி இல்லைங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாடோடைங்க.
ஒரு கேள்வி கேட்கட்டா? இருக்கீங்களா? இல்ல ஒரு பாட்டு வேணுமா? எந்திரிச்சு உட்காருங்க. ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்சு உட்காருங்க. ஒரு 10-15 நிமிஷம் முடிக்கலாம். என்ன கார்டு கொடுப்பீங்க பிரதர்? ஜியா எஃப் கொடுங்க. நிர்மூலமாகாமல் இதுவரை காத்தது அப்பாவும் கிருபைதானே. தெரியுமா அந்த பாட்டு? சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. கரங்களை வச்சு சொல்லுங்க, கிருபையே. சொல்லுங்க, கிருபையே கிருபையே கிருபையே. கைகளை தட்டி கிருபையே. வாயை திறந்து கிருபையே கிருபையே கிருபையே. மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மலைகள் எல்லாம் விலகின போதும் விலகாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போதும் மாறாத கிருபைதானே. மாறாத கிருபைதானே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கிருபையே கிருபையே. சொல்லுங்க, கிருபையே கிருபையே. வாயை திறந்து கிருபையே கிருபையே கிருபையே. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு வேண்டாமையா. வேறொன்றும் எனக்கு. கைகளை உற்சாகமா தட்டி கிருபையே 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 கிருபையே. நல்லா நல்லா நல்லா. கிருபையே 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 கிருபையே. நல்லா உற்சாகமா கைதட்டி பார்க்கலாம். உற்சாகமா கைதட்டி நல்ல உற்சாகமா. எல்லா அசதியும் போகட்டும், எல்லா டயர்டும் போகட்டும். தேவனுடைய ஆவி உங்களை நிரப்புவாராக. உட்காருங்க. இந்த மாதிரி கொடுக்கறத பத்தி ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு ஒருத்தருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஒரு விசுவாசிக்கு என்னடா 3 வாரமா 4 வாரமா கொடு 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 கொடுன்ட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு புத்தியில ஒரு ஐடியா தென்பட்டுச்சான். என்ன வந்துச்சான்? ஐடியா வந்துச்சான். அவர் என்ன செஞ்சாராம்? வீட்டுக்கு வெளியே போய் ஒரு சின்ன வட்டம் வரைஞ்சாராம் காலில். என்ன பண்ணாரு மாறுவேலு? ஒரு சின்ன வட்டம் வரைஞ்சுக்கிட்டார். அந்த வட்டத்துக்குள்ள நின்றுட்டு தன்னுடைய பணம் பைசா எல்லாத்தையும் தூக்கி கையில் ஆட்டு சொன்னார், ஆண்டவரே எதெல்லாம் வட்டத்துக்கு வெளியே விழுகுதோ அதெல்லாம் எனக்கு. எதெல்லாம் வட்டத்துக்கு உள்ள விழுகுதோ உங்களுக்கு. ஓகேவா? இந்த உடன்படிக்கை நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஆண்டவரேன்னு சொல்லி கையை நல்லா விரிச்சு விட்டு வீசினார். இந்த 5 ரூபா காயின், இந்த 10 ரூபா காயின், இந்த 20 ரூபா கொஞ்சம் வெயிட் உள்ள காயின் எல்லாம் எப்படியோ தப்பி தவறி அவன் மேல உள்ள வந்துருச்சு. இந்த நோட்டு 500 ரூபா நோட்டு, 1000 ரூபா நோட்டு, 2000 ரூபா நோட்டெல்லாம் பறந்து வட்டத்துக்கு வெளியே போயிடுச்சு. அதை உள்ள விழுந்த அந்த காயினை ஒரு எடுத்துட்டு வந்து, பாஸ்டர் தசமம் கொடுக்க சொன்னீங்க, தசமத்தோட அதிகமாகவே நான் கொடுக்குறேன் பாஸ்டர். என்னையா அது? நான் ஆண்டவர்கிட்ட ஒரு டெஸ்ட் வச்சேன், வெளியே விழுகிறதெல்லாம் எனக்கு, உள்ள விழுகிறதெல்லாம் உமக்குன்னு சொன்னேன். ஆண்டவர் நீயே நிறைய வச்சுக்கப்பா, நீயே கஷ்டப்படுற ஆகியனால அப்படி சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் வெளியவே விலை வச்சுட்டார் பாஸ்டர். உள்ள விலை வச்சுருதான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் சொல்லுவேன், பெரிய வட்டமா வரைஞ்சுக்கோ. Draw a big circle, very big circle.
Maybe just like our church, நம்ம சபையை போல பெரிய ஒரு வட்டமா வரைஞ்சு உள்ள நின்று ஆண்டவரே உள்ள விழுகிறதெல்லாம் உமக்கு, வெளியே விழுகிறதெல்லாம் எனக்குன்னு தூக்கி போடு. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்துல முத கொடுத்தவர் யார் தெரியுமா? வானத்தையும் அதில் உள்ள சகலத்தையும் பூமியையும் அதனுடைய சகல நிறைவையும் உண்டாக்கி ஆதாமு ஏவாளிடத்திலே கர்த்தர் வந்து இவைகளை அடக்கி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி பரந்ததும் விசாலமுமான சமுத்திர சிருஷ்டிகளை, பரந்ததும் விசாலமுமான மலைகளை, கண்மலைகளை, பரந்ததும் விசாலமுமான வனாந்தரத்தை, பரந்ததும் விசாலமுமான கனிதரும் மரம் செடி கொடிகளை, பரந்ததும் விசாலமுமான பள்ளத்தாக்கின் ஆசீர்வாதத்தை, பரந்ததும் விசாலமுமான வானத்து மலையை, பரந்ததும் விசாலமுமான பூமியின் ஊற்றுக்கண்ணிலிருந்து புறப்படுகிற எல்லா நீரையும் take it. He is the first giver. He is the universal giver. முத இந்த பூமியில கொடுத்தவரு, தாராளமா கொடுத்தவரு, உனக்கு சரீரத்தையும் கொடுத்தவரு, ஆவியையும் கொடுத்தவரு, உன்னை உருவாக்கினவரு, நீ வாழ வேண்டிய தேசத்தின் எல்லையை முன்குறித்தவரு, உன்னை ரட்சிப்புகளை நடத்தி கொண்டு வந்தவரு, உனக்கு சபையை கொடுத்தவரு, உன்னை பத்திரமா போஷித்து நேசித்து நடத்தி உத்தரவாதம் பண்ண ஒரு ஊழியக்காரனை கொடுத்தவரு, வசனத்தை கொடுத்தவரு, வேதத்தை கொடுத்தவரு, வேலையை கொடுத்தவரு, மனைவியை கொடுத்தவரு, பிள்ளையை கொடுத்தவரு, புருஷனை கொடுத்தவரு, வீட்டை கொடுத்தவரு, எல்லாம் அவர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, சாகத்தக்க அளவுக்கு நீ கொடுப்பியா? My servant Abel offer something for me in the extent of dying for me. எனக்காக ரத்த சாட்சியா விழத்தக்க அளவுக்கு அவன் கொடுத்தான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உலகத்திலே பெரிய சர்ச் எங்க இருக்கு? The big church, very biggest church எங்க இருக்கு? உங்க பாஸ்டர் சொல்லி தெரியலையா? சொல்லுங்கக்கா. உலகத்திலே பெரிய சர்ச், ஒரு வாரத்துக்கு 1000 பேர் ஞானஸ்நானம் எடுக்காங்க. அந்த நாட்டில் போனீங்கன்னா சின்ன சர்ச்சுங்கிற இடத்துல கூட 10,000 விசுவாசிகள் இருக்காங்க. 10,000 விசுவாசிகள் கொண்ட சபை தான் அந்த நாட்டில் சின்ன சர்ச். டாக்டர் பாலியாங்கி ஷோ அவர்களுடைய சபைதான் உலகத்திலே பெரிய சபை. 20 லட்சத்துக்கும் அதிகமான ஆத்துமாக்கள். தேசம் முழுவதும் கிளை சபைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கிளை சபையிலும் குறைஞ்சது 10,000 5,000 ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய சர்ச். அப்ப ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுக்கும்போது, நீ உலகத்திலே பெரிய ஒரு யூனிவர்சல் சர்ச் எனக்கு கேட்டுன்னு சொல்லும் போது, நான் எங்க ஆண்டவரை போவேன்? நான் ஏழை மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யறேன். நான் ஏழை ஆண்டவர், நான் எப்படி இவ்வளவு பெரிய சர்ச்சை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரா, கொடுப்பதினால் வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து ஜனங்களுக்கு சொல்லி கொடு. அவங்க ஏழ்மையை விட்டு வெளியே வரட்டும், அவங்க வருமானத்துல ஆசீர்வாதம் இறங்கட்டும். விதைக்கிறதுக்கு சொல்லிக் கொடு, அறுக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, விதைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லி சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்தாராம். இவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாராம். ஸ்தோத்திரம். மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அதுல ஒரு விவசாயி, நம்ம எதை கொடுக்குறது? பாஸ்ட் வேற சர்ச்சை கட்ட போறேன்னு சொல்லிட்டாரு, ஊழியத்தை பெருசாக்க போறேன்னு சொல்லிட்டாரு, ஆண்டவருக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டாரு, ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவருக்கு நல்லா பெஸ்டா கொடுங்கன்னு சொல்லிட்டாரு, என்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்லி யோசித்தாராம். நிலத்தை கொடுக்கலான்னு அவர் ஏற்கனவே நிலம் வாங்கிட்டாரு. பெரிய கட்டடம் கட்டணும்னா கல்லு மண்ணு வேலை இன்னும் பண்ணலாம், பெஸ்டா கொடுக்கணுமே சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து 1 மாசம் ஒரு கண்ணை இப்படி மறைச்சு கட்டிக்கிட்டார். 1 month ஒரு கண்ணை மறைச்சுக்கிட்டாரு. அதிலே வேலை செய்யறாரு, வீட்டுக்காரியங்களை பாக்குறாரு, வயல்ல வேலை செய்யறாரு. கேட்கறாங்க என்னன்னு. நோ ஐ ஹேவ் சம் ஐடியா. ஏன் இப்படி ஒரு கண்ணை மறைச்சுக்கிறீங்க? கண்ணு பூசுதா, கண்ணுல இருந்து தண்ணி வருதா, கண்ணுல பிரச்சனை? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. 1 மாசம் 1.5 மாசம் முடிஞ்ச பிறகு அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு கண்ணை வச்சே வாழ்க்கை முழுவதும் என்ன செஞ்சிடலாம், சமாளிச்சிடலாம் அப்படிங்கறது அவருக்கு புரிஞ்சிருச்சு. He understood that he can manage his total life with one single eye. ஒரு கண்ணால வாழ முடியும் என்கிற அந்த ஒரு பிரதித்துரம், அந்த ஒரு நிச்சயம் வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய கண்ணாஸ்பத்திரிக்கு போனாரு. டாக்டர், என் கண்ணு நல்ல ஆரோக்கியமான கண்ணு, உங்க ஐ பேங்க்குக்கு என் கண்ணை கொடுக்கணும்னு விரும்புறேன், எவ்வளவு கொடுப்பீங்க? டாக்டர் சொன்னாரா, 1 lakh. 1 lakh you want to give? Yes. கண்ணு ரொம்ப விலையேற பெற்றதுப்பா, 1 lakh.
அதுக்கு முன்னால் உன் கண்ணு நல்லா பார்வை இருக்கா, டிஃபெக்ட் இருக்கா, நல்லா செக் பண்ணுவோம். எல்லாம் செக் பண்ணிட்டு பார்க்கும்போது பியூர், பியூட்டிஃபுல், ஸ்கில்ஃபுல், ஏபிள் ஐ, நல்ல ஆரோக்கியமான, திறமையான, எந்த பழுதுமில்லாத நல்ல கண்ணு. அதை எடுக்கிறதுக்காக ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போகும்போது அந்த டாக்டர் கேட்டாராம், இந்த கண்ணை விற்று 1 லட்சத்தை சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு என்ன அப்படி பெரிய தேவை வந்துச்சு? What's so emergency for you, sir? So you can sell out your eye. கண்ணை வித்து அதுல வாங்குற கணத்தை, அந்த 1 லட்சத்தை வாங்கி ஏதோ ஒரு தேவையை சந்திக்கணும், நெருக்கடி இருக்கு. அந்த நெருக்கடி என்னன்னு கேட்கும்போது, ஐயா எங்க பாஸ்டர் ரொம்ப ஏழையானவர், எங்க பாஸ்டருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்திருக்காரு, வேர்ல்ட் பிக்கஸ்ட் சர்ச்சை கெட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஆகையினால கர்த்தருக்கு கொடுக்கறத பத்தி அவர் ரொம்ப நாளா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வயல் வச்சிருக்கிறவங்க நெல்லை கொடுக்குறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, கோதுமையை கொடுக்குறாங்க, எண்ணெய் குடன் வச்சிருக்கவங்க எண்ணெய் கொடுக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் கொண்டு போய் பாஸ்ட் வித்து பணமாக்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால எல்லாத்தோட பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு யோசித்தேன். ஆகையினால 1.5 மாசத்துக்கு மேலே என் கண்ணை ஒரு துணி வச்சு மறைச்சு ஒரு கண்ணால் வாழ முடியுங்கிறத நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஐயா, ஐ வாண்ட் டு கிவ் ஃபார் த லார்ட். ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் ஐயா. ஆபரேஷன் தியேட்டரில் கொண்டு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு அந்த டாக்டர் அழுதாராம். எப்பா நீ எந்திரிப்பா. டாக்டர் உனக்கு ஆபரேஷன் பண்ண மாட்டேன். டாக்டர் நான் பொருத்தனை பண்ணிட்டேன், நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும். உனக்கு 1 லட்சம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி செக் புக் எடுத்து அவர் 1 லட்சம் எழுதினாராம். இத போய் உங்க பாஸ்டர்ட்ட கொடுத்துரு. டாக்டர் எப்பா நானும் அந்த சர்ச்சுக்கு தான் வாரேன். பாஸ்டர் பாலியாங்கி தான் எனக்கும் பாஸ்டர். எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, இத்தனை 6 மருத்துவமனை இருக்குப்பா, இத்தனை பேர் வேலை செய்யறாங்க, இத்தனை டாக்டர் எனக்கு கீழே இருக்காங்க, இத்தனை நர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு பேஷண்ட் இருக்காங்க, எனக்கு கத்திற்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரலையப்பா. ஆனா ஒரு ஏழை விவசாயி, ஐயோ இறுதி எவ்வளவு பெருசப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நீ இதை போய் கொடுத்துரு, நான் 5 லட்சம் பாஸ்டருக்கு ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு அவர் கொண்டு வந்தாராம். ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் தங்கள் ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தனக்கு உண்டானதை எல்லாம் போட்டாள். அன்னைக்கோட அவ வறுமை மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 காசு 2000 ரூபாயா மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2000 ரூபாய் 20000 மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அந்த வீட்டில் இருக்கிற அந்த தரித்திரம் விலகி இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அவளை பாராட்டுறதற்காகவே என் நண்பர் இயேசு அந்த சர்ச்சுக்கு போனார். Praise the Lord. கேட்காமலே கொடுத்த ஆபேல் சாகத்தக்க அளவுக்கு, ரத்த சாட்சியாய் விழத்தக்க அளவுக்கு கர்த்தருக்கு கொடுத்தான். நெக்ஸ்ட் எபிரேயர் 11ஆம் அதிகாரம். ஒரு 10 மினிட்ஸ் மாத்திரம் கொடுங்க. பாஸ்ட் வேற இங்க வந்து சிக்னலுக்கு உட்காந்துட்டாரு, டைம் ஆச்சு அப்படின்ட்டு. He was here. பட் நம்ம ஒண்ணு சொல்லிட்டேன், நான் என் டைம் தான்ப்பான்னு சொல்லியிருக்கேன். ஓகே, கொஞ்சம் வசனத்துக்கு கேட்கக்கூடிய நாட்கள் வரும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். கரெக்டாக 11:30க்கு முடிக்கணுங்கிற அந்த இதில் நம்ம இருக்க வேண்டாம். லெட்ஸ் அட்ஜஸ்ட், லெட் லிசன். ஓகே, படிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே விசுவாச வீரர்களுடைய பட்டியல், விசுவாசத்தினாலே காரியங்களை சாதித்த பிரம்மாண்டமான மனிதர்கள், பெரிய வீரர்கள், நியாயாதிபதிகள், சிங்கங்களை கொண்டவர்கள், அக்கினிக்குள் போய் வெளியே வந்தவர்கள், சிங்கத்தின் வாயை அடைத்தவர்கள், பட்டணங்களை ஜெயித்தவர்கள், கோட்டையை தகர்த்தவர்கள், சமுத்திரத்தை கிராஸ் பண்ணி வந்த பெரிய பெரிய பிக் பிக் சார்ட்ஸ், பெரிய பெரிய ஆட்களை அந்த அதிகாரம் சொல்லுது. ஆனா அந்த விசுவாச வீரர் பட்டியல்ல ஃபர்ஸ்ட் வர்றது யார் தெரியுமா? Who was the first man? யார் வரா? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு. Is the first man in the list of faith. அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியல்ல இவன் பேரை தான் கர்த்தர் முதல்ல எழுதுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தருக்கு சாகத்தக்க அளவுக்கு முத கொடுத்தவனும் அவனே, கர்த்தருக்கு கொடுத்ததுனால ரத்த சாட்சியாய் விழுந்தவனும் அவனே. அவன் இல்லாமல் ஒரு விசுவாச சரித்திரம் இல்லை, அவன் இல்லாமல் ஒரு விசுவாசிகளின் வீர பட்டியல் இல்லை, அவன் இல்லாமல் யூத சரித்திரம் இல்லை, அவன் இல்லாமல் இஸ்ரவேலிலே தேவனுக்காக மகிமையாக எழும்பி பலத்த காரியங்களை சாதித்த சாதனையாளர்களின் பட்டியல் அவன் இல்லாமல் இல்லவே இல்லை. He is the first man appeared in the book, in the list of the faith. விசுவாச வீரர்களுடைய பட்டியல்.
எழுதி வச்சுட்டு போயிட்டான். சுவாசம் போயிட்டு. நீங்க எந்த பட்டியல்ல ஃபர்ஸ்ட் இருக்கீங்கன்னு பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி கேளுங்கன்னா கேட்பீங்களா? கேட்க வேண்டாம், உங்களுக்கு வெக்கம் வந்துடும். நான் எங்க பாஸ்டர்கிட்ட கேட்க, ஐயா எந்த பட்டியல்லையா ஃபர்ஸ்ட் இருக்கீங்க? ஏதாவது பட்டியல்ல உங்க பேர் இருக்கா? இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரீங்களே, ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களே, கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குறீங்களே, have you written down your name in some list which are rolling in the hand of God? ஆண்டவருடைய கையில புரண்டுகிட்டு இருக்கிற அந்த சில லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கா? சில அக்காமார் பார்க்கறத பார்த்தா இருக்கனே, எங்க கண்ணீரின் பட்டியல் என்று ஒரு பட்டியல் ஆண்டவருடைய கையில் இருந்தால், இந்த திருப்பூரில் அதிகமா அழுதுட்டு இருக்கிறாள், நான் தான் கண்ணீர் பட்டியல நான் இருப்பேன். கண்ணீர் பட்டியல நம்ம விட உலகத்துல அதிகமா அழுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த சாம்பியன் வீப்பர்ஸ் உலகத்துல அதிகமா அழுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. கண்ணீர் பட்டியல எவன் வேணாலும் இருக்கலாம். சின்ன குழந்தை கூட 10 மாசத்துக்குள்ள நிறைய கண்ணீரை விட்டுரும். கண்ணீர் பட்டியல் இல்ல, ஆண்டவருக்காக காரியங்களை சாதிக்கிற அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே ஆபேல் ஆண்டவருக்காக மரிக்கத்தக்க அளவுக்கு கொடுத்து நின்றான். அவன் பெயர் அங்க முதல்ல வந்துச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருக்கு பிசினித்தனம் பண்ணாம உதாரணமா கொடுக்கிறவங்களுடைய பெயரை கர்த்தர் எப்பயுமே மேன்மையா தான் வைக்கிறாரு. God keeps their name first. எல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். உங்க பேரை கர்த்தர் பெஸ்ட்ல வைக்கணும்னா, பெஸ்டான ஒரு இடத்துல உங்க பேரை கர்த்தர் கொடுக்கணும்னா, உங்க பேரை முதன்மையா கர்த்தர் வைக்கணும்னா, உனக்குன்னு ஒரு கணத்தை, உனக்குன்னு ஒரு கௌரவத்தை, உனக்குன்னு ஒரு நல்ல ஸ்டேட்டஸை இந்த சரித்திரத்துல கர்த்தர் கொண்டு வரணும்னா, கிவ் கொடு, கிவ் கொடு. எது வரைக்கும்? எது வரைக்கும்? எஸ், even if you cross death, சாகக்கூடிய ஒரு தருணம் வரும்போது கூட ஏதாவது கர்த்தருக்கு கொடுத்துட்டு போயிரு. உலகத்தில் அதிகம் எனக்காய் கொடுத்தான், ஊழியத்தை தாங்கினான் என்கிற அப்படிப்பட்ட நிறைய பட்டியல் அவருடைய கையில் இருக்குது. ஓ ராபா ஷாதா ராபா, ஓ ஏராளமான பட்டியல். ஜெப வீரர்களுடைய பட்டியல், ஆராதனை வீரர்களுடைய பட்டியல், ஆண்டவருக்காக ஓடி ஓட்டத்தை ஜெயமாய் முடித்த பரிசுத்தவான்களுடைய பட்டியல், நீதிமான்களுடைய பட்டியல், ஆண்டவருக்காக பராக்கிரமமான காரியங்களை செய்த தாவீதை போல, சிம்சனை போல, சாமுவேலை போல, தானியேலை போல ஏராளமான பட்டியல் அவர் கையில் இருக்குது. அது எந்த பட்டியல் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யாரை வச்சு கர்த்தர் துவக்குகிறார் தெரியுமா? God opened that account with the name of Abel. ஆபேலோட பேரை வச்சு தான் அதை திறக்கிறார் கர்த்தர். அல்லேலூயாவா? ஆமெனா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ஐயோ சாமி சரியா கொள்ளையடிக்க வந்திருக்காரு. ஐயா நான் கொள்ளையடிக்கலைங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. கண்ட அந்நிய சத்தங்களுக்கெல்லாம் இடம் கூடாதீங்க. கம் பேக் டு தி பேசிக் வாய்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய அடிப்படை சத்தத்துக்கு திரும்புங்க. வேதத்தை செய்யுங்க, வேதத்தை வாழ்ந்து காட்டுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். அடுத்து எல்லாமே ஃபர்ஸ்ட்டுங்க. கொடுத்ததுல ஃபர்ஸ்ட், ரத்த சாட்சியில ஃபர்ஸ்ட், விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் ஃபர்ஸ்ட். தேவன் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை பற்றி சாட்சி கொடுத்திருப்பாருன்னா, தேவனிடத்திலிருந்து முதல் சாட்சியை பெற்றவனும் இந்த ஆபேலே. என்ன போட்டிருக்கு? அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். யோபு இல்ல ஃபர்ஸ்ட், ஆபிரகாம் இல்ல, பவுல் இல்ல, பேதுரு இல்ல, டேவிட் இல்ல, சாலமோன் அல்ல. The first man who got a good report from the creator God, சிருஷ்டித்த தேவனுடைய கைகளில் இருந்து ஒரு நல்ல ரிப்போர்ட்டை, ஒரு நற்சான்றை, ஒரு நல்ல சர்டிபிகேட்டை இந்த உலகத்துல முத வாங்கிட்டு போனவன் ஆபேல். ஆமென். அடுத்து போட்டுருங்க. இந்த உலகத்திலே முத செத்த பிறகு ஃபர்ஸ்ட் பேசிக்கிட்டே இருக்கிறவன், the first man who speaks even after his demise. செத்துட்டான், ஆனால் இந்த உலகத்துல செத்தால் இன்னைக்கு வரைக்கும் பேசுறவனோ அவன் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் +2 படிக்கும்போது இந்த சந்தேகத்தின் ஆவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குடும்பங்களை சீரழிக்கிற சந்தேகத்தின் ஆவி எங்க அம்மாக்குள்ள இறங்கிடுச்சு. நல்ல
நல்லா இருந்த பொழுது எங்க அப்பா வெரி சூப்பர் பக்கா ஜென்டில்மேன் மை ஃபாதர். ஆபிரகாமுக்கு தெரியும். ஒருத்தரையும் நிமிந்து பார்க்க மாட்டார், நீன்னு சொல்ல மாட்டாரு, வம்பு வழக்கு போக மாட்டார், எங்க இருக்காருன்னு தெரியாது. நல்ல உழைப்பாளி, அவ்வளோ படிப்பு இல்லை, நல்ல உழைப்பாளி. ஒரு சந்தேகத்தின் ஆவி உள்ள இறங்கிருச்சு. எவ்வளோ ஒருத்தி வந்து சொல்லிட்டா, அண்ணன் அந்த அக்காவோட அடிக்கடி பேசிட்டு இருக்கிறத பார்க்குறேன்க்கா, கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, எவ்வளோ போட்டு விட்டு போயிட்டான். நான் +2 படிக்கேன். அப்போ எனக்கு வயசு 16 17. அப்போ நீ 18 27 வருஷமா புருஷன் கூட இருக்கிற புருஷன் யாருன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? அன்னைக்கு உண்டான சண்டை பாருங்க. ஐயோ, சண்டை வரும் பாருங்க, விளக்கவே முடியாது, படிக்கவே முடியாது. திடீர்னு பார்த்தா எங்கள் அம்மா நைட் எங்கேயாவது எந்திரிச்சு ஓடிடுவாங்க. இங்கே சிட்டிக்குள்ளே ஓடினாலும் பரவாயில்ல, அது யானையும் புலியும் நடமாடுகிற காட்டுக்குள்ளே போனால் நான் ராத்திரியெல்லாம் படிக்காமல் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் எங்கே போனாங்கன்னு தெரியல, யானை நடக்கிற இடத்துக்கு போயிட்டாங்களோ, புலி உருகிற இடத்துக்கு போயிட்டாங்களோ. காலையில் எங்கள் அம்மாவை நான் சுகமாக பார்த்தா, ஆண்டவரே உமக்கு நான் ஊழியம் செய்வேன். படிக்கவே மாட்டேன் +2ல். இதுதான் ஜெபம். காலையில் எங்கள் அம்மா பார்த்தோன்னு அழுவேன், எங்கம்மா விட்டுட்டு போனீங்க, நீயாவது நீ நினைக்கிறியாடா, தேடி வந்தியா, நீ எங்க போனேன்னு தெரியும் நடுராத்திரியில காட்டுக்குள்ள. ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட பேசுனேன், இதுக்கு இப்படியே விட்டா முடிவெல்லாம் போயிடும், நம்ம ஏதாவது செய்யணுமே கர்த்தருக்காக. இந்த ஆவி நம்மளை விட்டு விலகணுமே, இந்த வாதையின் ஆவி, குடும்பத்தை கெட்டுக்கிற ஆவி, சமாதானம் கேட்டின ஆவி வெளியே போகணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்திய இல்லந்தோறும் நற்செய்தின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை எங்கள் வீட்டுக்கு வந்தது. அந்த பத்திரிக்கை ரெகுலராக வரும். அதில் சென்னையில் ஒரு பெரிய அலுவலகம் நம்முடைய ஊழியத்துக்காக கட்டணும், உதாரத்துவமாக கொடுக்குறவங்க கொடுங்கன்னு ஒரு லைன் இருந்தது. அது அம்மா படித்தாங்க. படிச்சுட்டு அடுத்த நாள் அவங்க போட்டிருந்த 2 பவுனு தாலியை கலட்டி, தம்பி இதை நல்லா பேக் பண்ணி அங்கே அனுப்பியிருப்பா அப்படின்னாங்க. அம்மா, அப்பாட்ட கேட்டிங்களா? அப்பாட்ட நான் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே சந்தேகத்தில் அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கீங்க, யாரை கேட்டு கொடுத்துன்னு என்ன செய்வீங்க? அது நான் பார்த்துக்கிறேன்னப்பா, கர்த்தர் என் மனசில் வச்சாரப்பா, அதை நீ அனுப்புப்பான்னு. அங்கே அனுப்பியாச்சு. அங்கிருந்து மறுபடியும் ஒரு லெட்டர் வருது, உங்கள் கணவனார் பூரணமாய் சம்மதித்தாரா என்றும் அவருடைய கையெழுத்தோடு ஒரு லெட்டரையும் எங்களுக்கு கொடுங்கன்னு அங்கிருந்து வருது. இப்போ என்னம்மா செய்ய போகிறீங்க? நீ போய் அப்பாட்டா பேசுகிறா. நான் போய் பேசுனேன். கர்த்தருக்கு தானப்பா, இதில் நம்ம என்னத்துக்குப்பா சந்தேகப்பட வேண்டியது இருக்கு? கையெழுத்து போட்டார், அனுப்பியாச்சு. அன்னைக்கூட விட்டுச்சுங்க அந்த சந்தேகத்தின் ஆவி. நல்லா இருந்துச்சுங்க, வீடு ஆசீர்வாதமா மாறிச்சுங்க. இழந்து போன சமாதானம் திரும்பிச்சு. கோயம்புத்தூர்ல வந்து இடம் வாங்கி 5.5 சென்ட் இடம் வாங்கி 3.5 சென்ட்ல வீடு கட்ட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணாருங்க. When you give to the Lord some evil spirit, they will remove from you. கர்த்தருக்கு நீங்க கொடுக்கும்போது அவைகள் உங்களை விட்டு விலகி போகும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கடைசி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை யாரை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு? Why your people are sitting so silent, not response me back. என் பாட்டை ரொம்ப விரும்புவீங்களாக்கா? நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் யாரை பத்தியெல்லாம் சாட்சியா பேசியிருக்காரு? சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாமை பற்றி பேசியிருக்காரு, ஈசாக்கை பற்றி பேசியிருக்காரு, யாக்கோவை பற்றி பேசியிருக்காரு, மோசையை பற்றி பேசியிருக்காரு. அவர் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதே லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் எலியாவின் காலத்தில் எத்தனையோ விதவைகள் இருந்தும் எலியா சமாரியாவில் இருக்கிற விதவையின் வீட்டிற்கே அனுப்பப்பட்டான்னு முதல் பிரசங்கத்திலே எலியாவை தான் சொன்னார் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில். அதுக்கப்புறம் எலிசாவின் காலத்தில் எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தும் இந்த நாகமானாகிய குஷ்டரோகி மாத்திரமே எலிசாவின் காலத்திலே சுகமாக்கப்பட்டான்னு சொல்லி எலிசாவை வச்சு தான் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் அவருடைய ஊழியத்தையே துவக்கிறாரு. தாவீதை பத்தியும் சொல்லியிருக்காரு, தானியேலை பத்தியும் சொல்லியிருக்காரு. அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். எலிசா tremendous figures in Israel. இஸ்ரவேல்ல பயங்கரமான ஆட்கள், பிக் ஷாட்ஸ். அவங்கெல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பயங்கரமான ஆட்கள். தானியேல் பயங்கரமான தீர்க்கதரிசி. ஆனா அவருடைய ஊழியத்தின் முடிவில் யாரை வச்சு முடிக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? மத்தேயு 24:35 நினைக்கிறேன். மத்தேயு 24:35 ஊழியத்தின் முடிவு. அவருடைய முடிவு காலத்தில் அவர் யாரை வச்சு அந்த அவருடைய மினிஸ்ட்ரியை கன்க்ளூட் பண்றாரு தெரியுமா? 23:35 என்ன போட்டிருக்கு? லூக்கா 11:50 படிங்க. லூக்கா 11:50. I missed the word. லூக்கா 11:50. அது மத்தேயிலே வரும். 23 ஒரு நிமிஷம் 23:35 24:35 எடுத்துட்டீங்க தம்பி. 23 கலக்காரீங்க தம்பி. 23:35 எடுங்க. 23:35 மத்தேயு 23:35.
இதே வசனம் அங்க வரும். அந்த ஸ்தோத்திரம் பாருங்க. ஊழியத்தினுடைய கடைசி கட்டத்துல அவர் யாரை முடிக்கிறார் தெரியுமா? நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம். யாரை வச்சு முடிக்கிறாரு? ஆபேலின் ரத்தம். என்ன கேட்டா லூக்கா எழுதின சுவிசேஷத்தின்படி இயேசு யாரை வச்சு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாருன்னா, எலியாவின் காலத்தில், எலிஷாவின் காலத்தில் என்று ஆரம்பம் பண்ணி, தாவீது அவருக்கு குமாரனாய் இருப்பது எப்படின்னு சொல்லி, பாலாக்கு மறுவருப்பை குறித்து தானியேல் சொல்லி இருக்கிறானே என்று சொல்லி, தங்கள் இருதயத்தினால் வாயினால் ஆண்டவரை துதித்து இருதயத்தில் இவர்கள் கர்த்தருக்கு தூரமாய் இருக்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியை எடுத்து சொல்லி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாக இருக்கிறேன் என்கிற அந்த 3 பேரையும் சொல்லி, மோசேயை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, மோசே உங்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தானே என்று வல்லமையான மோசேயையும் சொல்லி, சாலமோன் கட்டின ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சாலமோனையும் சொல்லி, கன்க்ளூஷன்ல யாரை கொண்டு வராரு? 23 ஆல்மோஸ்ட் அவருடைய லைஃப் எண்டு வரும்போது நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல். எத்தனை பேருக்கு தெய்வ சாட்சி வேணும்? எத்தனை பேர் ஆண்டவர் சாட்சியா கொடுக்கணும்? எனக்கு இவ்வளவு செஞ்சம்மா, இவ்வளவு கொடுத்துருக்கோமான்னு எத்தனை பேருக்கு கத்தர் கொடுக்கணும்? எத்தனை பேருக்கு அந்த சாட்சியை கொடுக்கணும்? The first man, the last man in the mouth of Jesus was Abel. அவருடைய வாயிலிருந்து கடைசி சாட்சியாய் புறப்பட்டு அறிக்கை செய்யப்பட்டவனும் இந்த ஆபேலே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னெல்லாம் புரிஞ்சு? ஃபர்ஸ்ட் இன் எவ்ரி வே, எல்லாத்திலையும் முதல், கொடுத்ததுல முதல், கேட்காமலே கொடுத்ததுல முதல், பெஸ்டா கொடுத்ததுல முதல், சாகத்தக்க அளவுக்கு கொடுத்ததுல முதல், ரத்த சாட்சியா விழுந்ததுல முதல், தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றதுல முதல், விசுவாச பட்டியல்ல முதல், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் முடிவில் கன்க்ளூஷனா வந்து நிக்கிறவனு ஆபேல். ஆபேல் என்றால் கடந்து போகிற சுவாச காற்று, a fleeting life, a short life that pass soon. சீக்கிரமாய் கடந்து போகிற வாழ்வு. அவன் ரொம்ப நாள் ஆதாம போல 70, 700, 500 வருஷம், 400 வருஷமெல்லாம் இருக்கல. மேபி 30-35 இயர்ஸ், 30 35 வருஷம் தான் இருந்தான். ஆனால் தேவனுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் கொடுப்பதினாலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு போனான். நான் மறுபடியும் சொல்லுவேன், the first revival in the Bible, வேதத்திலே முதலாவது எழுதப்பட்டிருக்கிற எழுப்புதல் கொடுப்பதை பற்றிய எழுப்புதல். The first revival in the Bible is the revival of giving. கொடுப்பதே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பெரிய எழுப்புதல். சாகத்தக்க அளவுக்கு ஒரு மனிதன் கர்த்தருக்காய் கொடுத்தான். ஆமென். எந்திரிச்சு நிப்பீங்களா? உடனே முடிச்சிரும்னு நினைக்கிறீங்களா? நீங்க நின்னா தான் முடிக்கணுங்கிற கான்சியன்ஸ் எனக்கு வரும். ஏன்னா அந்த வசனம் கேட்குற மக்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன், நிறைய சர்ச்சுக்கு கொண்டு போக மாட்டார். இந்த டான்ஸ் ஆடி பாடி ஆவுன்னு கத்துற சர்ச்சுக்கெல்லாம் கத்துற என்ன கொண்டு போக மாட்டார். சில சபைகளை வசனத்துக்குனே கத்துற வச்சிருக்காரு, அங்கே தான் என்ன கொண்டு போவார். அதில் உங்கள் சர்ச்சு அப்படி நல்ல சர்ச்சு. இவ்வளோ நேரம் அசராமல் இருந்தீங்க பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ ஏன் உங்களை நிற்க வைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் பேசணும். பின்னால் தொட்டுறாத தம்பி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்க நிற்கும் போது எனக்கு என்ன ஆகும்னா, மக்கள் நிற்கிறாங்க முடிக்கணுங்கிற கான்சியன்ஸ் எனக்கு வரும். அப்படி சொன்னா, இப்போ அந்த அளவுக்கு நீ என்ன சுய உணர்வு இல்லாத ஆளாயா? மைக்கு கிடைச்சா கடிச்சு உடச்சிருவியான்னு கேட்காதீங்க. உங்க கஷ்டம் எனக்கும் புரியுது. நானும் காலையில் 2:20 எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு ஆயத்தமாகிட்டு நோட்ஸ் எடுத்துட்டு ட்ரெயின் பிடிச்சி ஓடி வந்து சொல்லுங்க, there is no life without risk. சொல்லுங்க, there is no life without risk. There is no life without risk in the business of God. தேவனுடைய ஊழியத்திலே, தேவனுடைய காரியங்களிலே, தேவனுடைய தொழிலிலே ஈஸி என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. Everywhere we must endure our life into the risk. ரிஸ்க் இல்லாம ஆண்டவர் அடைய முடியாது. ரிஸ்க் இல்லாம ஆண்டவரை தொடர முடியாது. ரிஸ்க் இல்லாம ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நற்சாட்சியை வாங்க முடியாது. ரிஸ்க் இல்லாம ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு நல்ல ரிப்போர்ட்டை எடுக்க முடியாது. ரிஸ்க் இல்லாம ஆண்டவரால கனம் பண்ணப்பட முடியாது. ரிஸ்க் இல்லாம ஆண்டவருடைய இருதயத்துல பெஸ்ட் லைன்ல வர முடியாது. ரிஸ்க் என்னது? ரிஸ்க் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேறு வசம் தின்னத
கஷ்டம் இல்லாம மனசார கர்த்தருக்கு கொட்டணும். அது ரொம்ப ரிஸ்கான ஜாப் தான். இட்ஸ் a risky job. It's not an easy job. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை எடுத்து கொண்டு வந்து மனதார அப்படி போடணும்னா ரொம்ப கஷ்டம் தான். அது இவ்வளவு போடுறனே. ஹல்லேலூயா, ஆமென். அண்ணாட்ட கேட்கலானே, என்ன பேஸ்ட் யூஸ் பண்றீங்க? வெரி குட். என்ன பேஸ்ட் யூஸ் பண்றீங்க? வெரி குட். என்ன பேஸ்ட்? கோல்கேட்டுக்கு பாருங்க. அண்ணா என்ன பேஸ்ட் தான் யூஸ் பண்றீங்க? கோல்கேட். பிரதர் உங்க பேஸ்ட் தெரியுமா? கோல்கேட்டை பத்தி you know something about Colgate? அவர் எவ்வளவு தசமா கொடுக்குறாரு தெரியுமா? 199 ரூபா கொடுக்குறாரு. எவ்வளவு? 199. 300 தேசங்கள் அவருடைய தொழிற்சாலை இருக்கு. 40,000க்கும் அதிகமான மக்கள் அவருடைய தொழிற்சாலையில பணிபுரிகிறாங்க. அவர் சொல்றாரு, நான் கொடுத்து பழகினேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சு இடங்கொள்ளாம போகிற வரைக்கும் அடுக்கிட்டாரு. எங்க வைக்கிறது தெரியல. ஆகையினால 100 ரூபாய கர்த்தர் எனக்கு கொடுத்தா 99 ரூபாய கொடுக்கிறேன், மீத 1 ரூபாய மாத்திரம் எடுத்துக்கிறேன். அந்த 1 ரூபாயே எனக்கு எத்தனையோ கோடி லாபமா இருக்கு. பிசினஸ்ல நஷ்டமாகி, கடனை செலுத்த முடியாம கம்பெனி திவாலாகி, கடன் கொடுத்த கம்பெனிக்கு பூட்டு வச்சு கோர்ட்ல கேஸ் போட்டு வீட்டுக்கும் பூட்டு வைக்க வரும்போது இந்த கோல்கேட்டு மனைவியும் கோர்ட் வாசலுக்கு போறாங்க. சாவியை கொடுக்கறதுக்காக, வீட்டு சாவியும் சீல் வைக்க போறாங்க, சாவி கொடுக்கறதுக்காக போறாங்க. அப்ப ராபர்ட்னு ஒரு அவருடைய சிநேகிதன் கோல்கேட்டோட படிச்சவர் வராரு. அவர் ஒரு பெரிய லாயர். கோல்கேட் இங்க எதுக்கு வந்த? கதையப்பா கேட்கிறேன், என் பிசினஸ் எல்லாம் நஷ்டமாயிட்டு, கம்பெனியை சீல் வச்சிட்டாங்க, இப்போ வீட்டை சீல் வைக்கிறதுக்காக சாவி கொடுக்கறதுக்கு வந்தேன். அப்பதான் ராபர்ட் கேட்டாராம், நீ ஒரு கிறிஸ்தவன் இல்ல, கர்த்தர் கொடுத்ததுல உண்மையா கர்த்தருக்கு கொடுத்தியா? நீ தசமா கொடுத்தியா? கோல்கேட் சொன்னாராம், அப்படின்னா என்னப்பா, காணிக்க போடுவோம்ப்பா. எப்பா தசமா கொடுத்தியா? தசமாவுன்னா என்னப்பா? 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கணும்ப்பா. உனக்கு 10 ரூபா கொடுத்தாருன்னா 1 ரூபாயை கர்த்தருக்கு போடணும். $100 கொடுத்தா $10 கொடுக்கணும். $1000 கொடுத்தா $100 போடணும். இது எனக்கு தெரியலையே. நீ அப்படி செய்யாம விட்டதும் தெரியாம போனதுதான் இவ்வளவு பெரிய சாபத்துக்கு காரணம். நான் ஒண்ணு செய்யறேன், உன் பாக்கெட்ல இப்ப எவ்வளவு இருக்கு? $10 இருக்கு. வச்சு என்ன செய்ய போற? என்ன செய்யறது? இன்னைக்கும் நைட்டுக்கும் சாப்பிட்டுட்டு நாளைக்கு ரோட்டோரமா போய் பிச்சை எடுக்க வேண்டியது. நானே மனைவி வேற என்ன செய்ய முடியும்? வீட்டுக்கு போக முடியாது, வீட்டு லாக் பண்ண போறாங்க. உன் வீட்டுக்கான கிரயத்தை நான் செலுத்தி விடுகிறேன், வீட்டு சாவியை வாங்கி உன் கையில தந்துடுறேன், நீ போயிரு. இப்ப $10 வச்சிருக்கீல்ல, இதுல கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பி. இதுல $1 கொடு, மறுபடி போ, கர்த்தர் கொடுக்கறதுல ஒவ்வொன்றையும் கொடு. அப்படி கொடுத்து 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 இழந்து போன எல்லாம் திரும்பிட்டு, இழந்து போன தரித்திரம் மாறிட்டு, இழந்து போன ஆசீர்வாதம் திரும்ப வந்துருச்சு. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்கிற தேவனுடைய வார்த்தை உண்டாச்சு. இன்னைக்கு அவர் சொல்றாரு, இடமே இல்லை. எனக்கு ஆண்டவர் 100 ரூபா கொடுத்தா 99 ரூபாய் கொடுக்குறேன். அந்த 1 ரூபா மாத்திரம் crores of crores, கோடிக்கணக்கான ஆதாயமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ரிவைவல் இன் கிவிங். இன்னைக்கு சபைக்குள்ள வர வேண்டிய எழுப்புதல் கொடுப்பதில் எழுப்புதல். சொல்லுங்க, ரிவைவல் இன் கிவிங். சத்தமா சொல்லுங்க, ரிவைவல் இன் கிவிங். ஸ்தோத்திரம். திண்டுக்கல்ல இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2000 முடிக்கன்னு சொல்லிட்டேன். கான்சியன்ஸோட தான் பேசுறதுக்காக உங்களை நிக்க வச்சிருக்கிறேன். திண்டுக்கல்ல ஏஜி சர்ச்சில் 2000 நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு மிஷினரி வந்தாரு. அந்த மிஷினரிக்கு டிரான்ஸ்லேஷன் மொழியாக்கம் பண்றதுக்காக போயிருந்தேன். அவர் கன்னடால இருந்து வந்திருந்தாரு. அப்ப அந்த பாஸ்டர், திண்டுக்கல் பாஸ்டர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இவர் மிஷினரிகள் கூட எல்லாம் பழகுறாரு, நிறைய பாரின் பணம் இவருக்கு கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட்டம் முடிஞ்சோடனே என்ன கூப்பிட்டாரு. தம்பினாரு, என்னன்னு போனேன். என்ன பண்றீங்க? நான் பைபிள் காலேஜில் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மிஷினரிகள்லாம் எத்தனை பேருக்கு மொழியாக்கம் பண்ணி? ஒரு 200-300 மிஷினரிகளுக்கு அமெரிக்கா, ஜப்பான் அங்கிருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்படா நிறைய மிஷினரியோட உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கும் தானே? ஆமா இருக்கு ஐயா. பக்கத்துல ஒரு இடம் கிடக்குது, 5 லட்சம் சொல்றாங்க. ஏதாவது ஒரு மிஷினரி சொல்லி கொஞ்சம் சப்போர்ட் பண்றீங்களான்னு நான் சொன்னேன். ஒரு 2 மாசம் கழிச்சு எனக்கு பைபிள் காலேஜில் லீவ் விட்டுருவாங்க. ஒரு 3 நாள் கூட்டம் வைக்கிறீங்களா? நான் ஒரு பெரிய மிஷினரியை கூட்டு வர்றேன், அவர் 3 நாள்ல உங்க தேவையை சந்திச்சிருவாருன்னு. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த மிஷினரி பேர் என்ன அப்படின்னு கேட்டாரு. அந்த மிஷினரி பேரெல்லாம் போட மாட்டாரு. அப்ப யார் பேரை போடுறது? என் பேரை போடுங்க.
3 நாள் கொடுக்கறத பத்தி தான் பேசினேன். என்னை வழி அனுப்பும்போது அந்த பாஸ்டர் ஆனந்த கண்ணீரோட வந்து காணிக்கை பெட்டியை திறந்து காட்டுறாரு. 1000 ரூபா நோட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லை பாஸ்டர். பாருங்க பாஸ்டர், பாருங்க பாஸ்டர் கம்மல், இங்க பாருங்க பாஸ்டர் செயின். அல்ல ஷர்மின்னு ஒரு புள்ள 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தா. அப்பா கிடையாது, அம்மா மட்டும் இருக்கிறாங்க. அந்த அம்மா வீட்டில தான் பாஸ்டர் வாடகைக்கு இருக்கிறாங்க. அந்த புள்ள அப்படியே கம்மலை கழட்டி கொண்டு வரா. கண்ணீரோட அவங்க அம்மாவை பார்க்கறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, போட்டு. அந்த பாஸ்டர் கேட்டேன், பெரியவங்க போட்டா ஓகே, சின்ன பிள்ளை ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு போட்டுருச்சு, அதை எடுத்து கொடுத்துருங்க பாஸ்டர். அந்த அம்மா வேற விதவைங்கிறீங்க. அந்த அம்மா வீட்டில் தான் பாஸ்டர் வாடகைக்கு இருக்கிறாங்க. அந்த அம்மா மேலே இருக்காங்க, இவர் கீழே இருக்காரு. சிஸ்டர் வந்தாங்க, சிஸ்டர் ஏதோ பிள்ளை உணர்ச்சி வசப்பட்டு போட்டுருச்சு. உணர்ச்சி வசப்பட்டு போடலையா, கர்த்தர் பேசி போட்டிருக்க ஐயா, திரும்ப தராதிங்க ஐயா. இதே திருப்பூர்ல ஒரு சபையில 2003ஆம் வருஷம் இதே எழுப்புதலை பத்தி பேசும்போது அங்கும் பயங்கரமான எழுப்புதல் உண்டாயிற்று. அதுக்குன்னு உங்க காதுல கழுத்துல இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, கிவ் சம்திங் பெஸ்ட். இது வரைக்கும் இல்லாத பெஸ்ட்டை போடுங்க, அதை தான் சொல்லுவேன். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆபேலின் தேவன் நம்முடைய தேவன், கொடுப்பதற்கென்றே வாழ்வது. நல்ல சமாரியனாயிருங்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையது, விரும்பு அளவு எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கொடுங்க. கோல்கேட் ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவர். 199 கர்த்தருக்கு கொடுக்கிறேன். தசமபாகமா $1 மாத்திரம் எனக்கு எடுத்துக்கிறேன். அந்த $1 எத்தனையோ கோடி மடங்கு. சபை வளர்றதுக்காக கொடுங்கன்னு சொல்ல, சபை பெருசாக்கிறதுக்காக கொடுங்கன்னு சொல்ல, ஊழியருக்கு தேவை நிறைய இருக்குங்கிற கொடுங்கன்னு சொல்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, கம் டு த நெக்ஸ்ட் லெவல் இன் யுவர் ஃபினான்சியல் ப்ராஸ்பரிட்டி. உங்களுடைய பொருளாதார அந்த லைன்ல அடுத்த நிலைக்கு வாங்க. தரித்திரத்தை விரட்டுங்க. God has given some laws to break out all the curses in your financial area. உங்களுடைய பொருளாதாரத்துல கிரியை செய்கிற சாபத்தின் வல்லமைகளை தூக்கி எறியறதுக்கு தேவன் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணுங்க. Come up in the life. மேல வாங்க. திண்டுக்கல் பாஸ்டர் சொன்னாங்க, எனக்கு 5 லட்சம் தான் தேவைப்பட்டது பாஸ்டர். இந்த பிரசங்கத்தை கேட்டு இன்னைக்கு 6 மாசமா மக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 5 லட்சத்தையும் தாண்டிருச்சு பாஸ்டர் காணிக்க. என் மக்கள்கிட்ட எவ்வளவு இருந்திருக்குன்னு எனக்கு இப்பதான் பாஸ்டர் தெரியும்னு நான் சொன்னேன். இவங்க மக்கள்கிட்ட இருந்ததை கர்த்தருக்கு கொடுக்க சொல்லி நீங்க பிரசங்கம் பண்ணாதனாலதான் அவங்க கொடுக்கல, இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து பண்ணுங்கன்னு இன்னைக்கு அடுத்த ஒரு இடத்த வாங்கி சர்ச்சும் கட்டிட்டாங்க. ஹார்ட் அட்டாக்ல அவங்க பலவீனப்பட்டுட்டாங்க. அடிக்கடி என்ன கூப்பிடுறாங்க, எனக்கு டேட்ஸ் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினாரு? எத்தனை பேரோட பேசினாரு? ஒவ்வொரு மாசமும் எண்ட் ஆகும்போது நீங்க ஒரு கால்குலேஷன் போடணும், எவ்வளவு கர்த்தருக்கு நான் கொடுத்துருக்கேன். பியாண்ட் மை டயத், என்னுடைய தசம பாகத்துக்கு மேல உற்சாகமாய் எவ்வளவு கொடுத்திருக்கிறேன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். சொல்லுங்க. விதைக்காம விடுறவன், பைபிள் புதிய ஏற்பாடுங்க, நாட் ஓல்ட் டெஸ்டமென்ட். கொஞ்சமா விதை கொஞ்சமா அறுத்துக்கோ, நிறைய விதை நிறைய அறு. விதைக்காமையே போயிரு. எல்லாரும் அறுத்துக்கிட்டு தோல்ல தூக்கி போட்டு வரும்போது உன் கை எம்டி ஆகும். Give it to the Lord. ஆண்டவருக்கு கொடுங்க. உங்க குடும்பத்துல யாராவது ஒரு பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுங்க. நீங்க உங்களுக்குன்னு வச்சிருக்கிற சேமிப்புல மனதார கர்த்தருக்கு தூக்கி வீசுங்க. தசமபாக பாடசாலையில போடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கும். என்ன நீங்க திருடுறீங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்காப்பா? மல்கியா 3:10 போடுங்கப்பா, அதை மட்டும் படிங்க. இங்கிலீஷ்ல அந்த வேர்ட் ரொம்ப அருமையா போட்டிருக்காங்க பாருங்க. Can man rob God? You robbed me. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? தமிழ்ல இருக்கிற இங்கிலீஷ்ல மனுஷன் தேவனை திருடலாமா? மல்கியா 3:10 சீக்கிரம் பாடுங்க, போடுங்கப்பா. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எடுக்க முடியலையா? போடுங்க. மலாக்கி 3:10 அதை படிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும் பாருங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ். Can man rob God? மனுஷன் தேவனை திருடலாமா?
நீங்கள் எல்லாரும் என்னை திருடினீர்கள். எதிலே திருடினோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அப்படி சொல்லிட்டு கீழே சொல்றாரு, நீங்க எல்லாரும் டேஷ் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு பாருங்க, bring you all the tithes into my storehouse that there may be meat in my house to prove me. Now herewith say the Lord. அதுக்கு மேல என்னப்பா போட்டிருக்கு? 9 என்னப்பா போட்டிருக்கு? 9ஆம் வசனம், you cursed with the curse, you have robbed. இந்த ராபுங்கிற வார்த்தை திருட்டுக்கு அர்த்தம். தமிழ்ல என்னை வஞ்சித்தீர்கள். வஞ்சித்தீர்களுக்கு டிசீவ்னு அர்த்தம். ஆனா இங்க ராப்டுன்னு போட்டுருக்கு பாருங்க. ராப்னா திருடுறது, ராபரர், திருடன்னு அர்த்தம். you robbed me, நீங்க என்ன திருடுனீங்க. தமிழ்ல மொழியாக்கம் கொன்னுட்டாங்க. நான் அதை தப்பா சொல்லல, அன்னைக்கு அவங்க கஷ்டப்பட்டதுக்கு அந்த வார்த்தை தான் கிடைச்சிருக்கு. பட் ரைட் வேர்ட் இன் இங்கிலீஷ், you have robbed me, நீங்க என்ன திருடினீர்கள். எதுல திருடுனீங்க? அடுத்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? ஸ்தோத்திரம், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அப்ப ஆண்டவருக்கு சேர வேண்டியத நீ சேராம உன் கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ கர்த்தருடையதை திருடுற. ஆண்டவருடையதை திருடுறவன ஆண்டவர் சும்மா விட மாட்டார், சும்மா விட்டுருவாரு, ஆசீர்வதிக்க மாட்டார். We should not be the robbers. அதைத்தான் நான் சொன்னேன். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளர்கள் பலவந்தமாக எடுத்துக்கொண்டார்கள். உன்னுடையதெல்லாம் என்னுடையது, கொடுலன்னா கொன்றுவேன். அந்த லேவியனும் ஆசாரியனும் வந்தாங்க, என்னுடையதெல்லாம் என்னுடையது, யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டு போயிட்டாங்க. சமாரியன் வந்தான், என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அதுதான் ஆபேலுடைய டாக்டரின். என்னுடையதெல்லாம் உன்னுடையது ஆண்டவரே, சாகத்தக்க நிலை வந்தாலும் உமக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி எல்லாவற்றிலும் முதன்மையானவனாக அவன் பார்க்கப்படுகிறான். எல்லாரும் கண்களை மூடுவோமா? இப்போ ஒரு பாடல் பாடும்போது உங்க கையில காணிக்கை எடுத்து வச்சு, சரியா, காணிக்கை எடுத்து வச்சு ஜெபம் பண்ணி இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, இன்னைக்கு நான் விதைக்கிறேன், எனக்கு முதல்ல தெரியல, தெரிஞ்சா நிறைய கொண்டு வந்திருப்பேன், இப்ப கொண்டு வந்ததெல்லாம் பெஸ்டா உங்களுக்கு போடுறேன், இன்னைக்கு இருந்து நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். என் வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் எனக்கு விடுதலை வேணும், தரித்திரத்தில் எனக்கு விடுதலை வேணும், எவ்வளவு சம்பாதித்தாலும் நிம்மதியா சாப்பிட முடியாம டாக்டருக்கும் கடன்காரனுக்கும் கொடுக்கிற என்னுடைய வருமானத்தை பச்சிக்கிற ஆவிகள் கையில எனக்கு விடுதலை வேணும். என்ன போட்டிருக்கிறதுல? ஸ்தோத்திரம். 11ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க? ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். இந்த ஒரு இடத்துல தான் என்னை சோதித்து பாருங்கள் சொல்றாரு. 11ஆம் வசனம் பாருங்க, பூமியின் கனியை பச்சித்து போடுகிறவைகள், உங்கள் பிரயாசத்தின் பலனை அழிக்கிறவைகள், உங்கள் வருமானத்தை அழிக்கிறவைகள், நீங்கள் கஷ்டப்பட்டு தேடி சம்பாதித்து கொண்டு வருகிற உங்கள் விளைச்சலை அழிக்கிறவைகளை நான் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியில் இருக்கிற திராட்சை கொடி பலம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார். இப்படி ஆண்டவருக்கு இந்த நிபந்தனை எல்லாம் தெரியாம கொடுக்காம விட்டதுனால நிறைய பூச்சிகளை உள்ள விட்டுட்டோம். நிறைய பூச்சி வந்து என்ன செய்யுது, புழுக்கள் வந்து என்ன செய்யுதுன்னா நம்முடைய பிரயாசத்தின் பலனை, வருமானத்தின் பலனை சாப்பிட்டுட்டு போகுது. மருந்து ஒரு பூச்சி, சுகர் ஒரு பூச்சி, மருத்துவமான ஒரு பூச்சி. இந்த பூச்சிகள் எல்லாம் நம்ம பிரயாசப்பட்டதை அழிச்சிட்டு போகுது. ஆண்டவர் சொல்றார், என்கிட்ட கொடுத்துரு, என்னுடையதை என்கிட்ட கொடு, அப்பொழுது உன்னுடைய பலனை அழிக்கிற, பச்சித்து போடுகிற, உங்கள் பலனை, கனிகளை கெடுக்கிற பூச்சிகளை நான் கண்டிப்பேன். இன்னைக்கு ஒரு விடுதலை வரப்போகுதுங்க. You must be free in your finance. பொருளாதாரத்தில் நீங்க விடுதலையா இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் இப்ப சொல்ல போறீங்க, ஆபேல போல இந்த சர்ச்சில் பெஸ்டா நான் கர்த்தருக்கு இனிமே கொடுப்போம் பாஸ்டர்? எத்தனை பேர் அதுக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? திருப்பூர்ல ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு மூத்த ஊழியக்காரர் சொன்னாரு, ஒரு பிரசங்கத்தை முடிச்சுட்டு ஆல்டர் கால் கொடுங்க பாஸ்டர், எத்தனை பேர் உங்க வசனத்துக்கு கீழ்ப்படிவாங்கன்னு பார்த்து ரிசல்ட் போடுங்க பாஸ்டர்னாரு. எத்தனை பேர் இன்னைக்கு எங்க சர்ச்சில் இனிமே I will be the number one giver, I will be the good Samaritan, என்னுடையதெல்லாம் கர்த்தருடையது என்று சொல்லக்கூடிய அந்த சமாரியனாக இது முதல் சபைக்குள்ளே நான் இருப்பேன். என் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதமான விளைச்சலை நான் எதிர்பார்க்கிறேன். என் பொருளாதாரத்தை கெடுத்து அழிக்கிற, பலனை அழிக்கிற பூச்சிகளை கர்த்தர் அழிக்கணும்னு விரும்புறேன். I will be the top giver. எல்லாரை விட கொடுக்கிறதுல என் கை இனிமே ஓங்குன்னு சொல்றவங்களை கை தூக்குங்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? பெஸ்டா கொடுப்போம் பாஸ்டர்.
தேவனுடையதை நான் இனிமே திருட மாட்டேன் பாஸ்டர். ராயனுடையதை, தேவனுடையதை. எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையாங்கிற பாட்டை பாடும்போது உங்க காணிக்கை எடுத்து கையில வச்சு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். என் கையில உள்ளதை இப்ப நான் போட்டு போற ஆண்டவரே, இனிமே கர்த்தருக்கு கொடுக்கணுங்கிற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் பெஸ்டா கொடுப்பேன். ஆபேல நான் ஃபாலோ பண்ணுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு பொருத்தனையோட பாடுவோமா? ஜி மேஜர் ஜெபத்தோட. அப்பா என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் 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 அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். பாடுங்க பாடுங்க. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அப்பா என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு சொந்தமையா. சொல்லுங்க, உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு சொந்தமையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தனையா, வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தனையா. ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான், ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அப்பா என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், தாழ்ந்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், தாழ்ந்தாலும் உம்மோடுதான். அபிஷேகத்தாலே நிரப்புமையா, ஆத்தும பாரம் தாருமையா. அபிஷேகத்தாலே நிரப்புமையா, ஆத்தும பாரத்தை தாருமையா. வாழ்ந்தாலும் மறித்தாலும் உம்மோடு. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுவோமா? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மறித்தாலும் ராஜாவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மறித்தாலும் இயேசுவுக்காய். நல்ல கை தட்டிருங்க.
ஹல்லேலூயா. ஆமென். கொடுத்தலை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்ததற்காக நாமும் எவ்வளவோ நாள் வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் ஆபேலை இப்படி ஒரு பார்வையிலே நாம் பார்த்ததில்லையே. தேவ மனுஷனுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய ஊழியக்காரனை கர்த்தர் எங்கள் மத்தியிலே அனுப்பினதற்காக கோடா கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். என் ஆண்டவருடைய ராஜ்ய பணிக்கு கொடுக்கிறதை கர்த்தாவே நீர் இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்பாட்டோடு, அடையாளத்தோடு, அச்சடையாளத்தோடு, ஆதாரத்தோடு எங்க கூட பேசின அந்த நல்வார்த்தைகளுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் உம்மை வஞ்சியாதபடிக்கு தகப்பனே ஸ்தோத்திரம், கனியை விதையோடு நாங்கள் புசித்து விடாதபடிக்கு அறுவடையிலே நாங்களும் பங்கேற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எல்லாரும் அறுத்து வரும்போது நானும் என் தோளிலே ஆண்டவரே அறுத்த அரிக்கட்டுகளை கம்பீரமாய் தூக்கி வர எங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வீராக. பொருளாதாரம் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிற திருவசனத்தை நாங்கள் அறுவடை செய்யும் போது ஆத்துமாக்களாக நாங்கள் அறுவடை செய்ய எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. சபையையும் ஊழியத்தையும் சபை பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற எல்லா குடும்பங்களையும் மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் என் பிள்ளைகளை தொடர்ந்து வரட்டும். விசேஷமாக தகப்பனே உம்முடைய ஊழியக்காரருக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க, அவருக்கு கொடுத்த சபையை ஆசீர்வதிங்க, அவருக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் பெருக பண்ணுங்க, அவருடைய பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. எந்த சபையில எல்லாம் நின்று கர்த்தாவே உம்முடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறார்களோ அங்கே பெரிய வசன எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் தொடப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், அபிஷேகம் பண்ணப்படட்டும் ஆண்டவரே. அந்த சபைகள் வளர்ந்து பெருகட்டும், ராஜ்யம் வளர்ந்து பெருகட்டும், ராஜ்யத்தின் பணி தடையில்லாமல் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் விசேஷமாக ஆண்டவரே எங்களுக்காய் நீர் அனுப்பின இன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய ஊழியக்காரர் மேலும் நின்று அவருடைய குடும்பத்தை, மனைவி, பிள்ளைகளை, சபையை, விசுவாச குடும்பங்களை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து வழி அனுப்புகிறோம். கர்த்தருடைய தயவு இந்த மனுஷன் மேல் தங்கி இருக்கட்டும். ஆவியானவரே, உங்க பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வெளிப்பாட்டை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ முறை ஆண்டவரே கர்த்தாவே எங்க சுயத்தில் நாங்கள் உங்களை வஞ்சித்திருக்கிறோம், எங்களை மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். எத்தனையோ முறை என் சுயத்தில் உண்மை நான் வஞ்சித்திருக்கிறேன் ஆண்டவரே. ராஜ்ய பணியை ஏமாத்தி இருக்கிறேன் ஆண்டவரே, செய்யாம போயிருக்கிறேன், கொடுக்காம போயிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த கரங்களை மன்னிங்க. உங்ககிட்ட வாங்கின இந்த கரங்களை, உங்ககிட்ட நிறைவாய் வாங்கின இந்த கரங்களை மன்னிங்க ஆண்டவரே. நிறைவாய் வாங்கிட்டு கொடுக்காம ஓடின நாட்களை மன்னிங்க. இந்த கரங்கள் பூமியில் இருக்கிற வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்ய பணிக்கு கொடுக்கிற கரமாய், என் கரத்தை கொடுக்கிற கரமாய் வைங்க ஆண்டவரே. கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடுக்கிற இடத்துல நீ பிரியமாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய திருச்சாயலிலே எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. சபையும் சபை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தாவே உம்முடைய ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் கிருபையும் இரக்கமும் மூடி பாதுகாக்கட்டும். இந்த வாரத்தின் முதல் நாளில் உம்முடைய ஊழியக்காரனாய் சபையின் மூப்பனாய் நின்று என் பிள்ளைகளை வாழ்த்தி வழி அனுப்புகிறேன். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துங்க. நல்ல தீர்மானங்களை எங்கள் இருதயம் எடுக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய நல்ல ஐக்கியம் நம்மோடும் இஸ்ரவேலோடும் எருசலேம் பட்டணத்தாரோடும் யூதர்களோடும் அவர் வருமுறைக்கும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.